Praise the Lord. Hallelujah. நாம் ஜெபம் செய்யும்படி வந்திருப்போம். நம்மை உண்டாக்கின தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், அவருடைய சமூகத்திலே தொழுது கொள்ள வந்திருக்கிற நாம் நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்க ஒருவர் இங்கே இருக்கிறார் என்று நாம் விசுவாசித்து வந்திருப்போம் என்று சொன்னார். அவரை சந்திப்பதற்கு நாம் எந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாலும் அந்த இடத்தில் அவர் நிச்சயமாக நம்மை சந்திப்பார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்குமானால் அது இந்த சுவரு கொண்ட இடத்தில் அல்ல, நாம் தனிப்பட்ட முறையில் எங்கு அவரை சந்திக்க நாம் விரும்புகிறோமோ அங்கே அவர் இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்குமானால் இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையிலும் விசுவாசத்தோடு நாம் ஒன்று கூடியிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் நம் மத்தியிலே பிரசன்னமாவார். அவருடைய பிரசன்னத்தை எதனாலே நாம் உணர முடியும் என்றால் நம்மளுடைய ஆத்துமா கொழுந்து விட்டு எரியும் போது, நம்முடைய இருதயத்தோடு அவருடைய வார்த்தையை கொண்டு பேசும்போது, இதை நான் நினைத்திருந்தேன், இது என் தேவையாக இருந்தது, என்னோடு கூட பேசினது அவர்தான் என்று நம்மால் உணர முடியும். நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலே ஒரு கடமைக்காக நாம் ஒன்று கூட இங்கு இல்லை. நம்ம எல்லாம் போஷித்து வழிநடத்துகிற தேவன் இப்பொழுது நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய ஆவியும் அவருடைய பரிசுத்த ஆவியினாலே கொழுந்து விட்டு எரிய செய்வார் என்று நாம் விசுவாசத்தோடு ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளெல்லாம் அறிந்திருக்கிற தேவன் தாமே நீங்கள் என்ன வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்பீர்களோ அதை தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்கிறார், உங்களுக்கு மாத்திரம் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் இருக்குமானால், நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் இருக்குமானால் நிச்சயமாக அது உங்களுக்கு வாய்க்கும் என்று வார்த்தை சொல்லியிருக்கிறது, தீர்க்கதரிசியும் சொல்லியிருக்கிறார். நாம் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இந்த காலவேளையில் ஒன்று குடிப்போம் என்று சொன்னால் நாம் வந்தமனமாக திரும்பி போகவே முடியாது. அவரை சந்தித்தவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அவரை சந்தித்தால் சந்தோஷத்தோடு வினோதமானவர்களாக உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் கடந்து செல்வீர்கள். அப்படிப்பட்ட விசுவாசம் இந்த காலை வேளையிலே நம் மத்தியிலே கிரியை செய்யுமானால் நம் மத்தியிலே தேவனுடைய அற்புதமும் அடையாளங்களும் நிச்சயமாக நம்முடைய கண்கள் காணும். அதுதான் அவருடைய பிரசன்னம் இங்கே இருப்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. இந்த கால வேளையிலே நம்முடைய சிந்தையும் நம்முடைய இருதயங்களையும் தாழ்த்தி நம்மை கருவிலே உண்டாவதற்கு முன்பாகவே சிந்தையில் நினைத்திருந்த தேவனை நாம் அப்படியாக துதித்து அவரண்டையிலே நாம் ஒப்புவிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவா ஈரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏலோகமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தையாகிய தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேற்றென்றும் மாறாத இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முத்திரைகளை திறந்து கொடுத்தவரே, எங்களுடைய ஸ்தானத்தில் எங்களை பொருத்தினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலமுள்ள தூதனாக இறங்கி வந்தவரே, மாறாத கிறிஸ்துவே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முதலாவது எங்களுடைய குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை எவ்வளவாக தாங்கி நடத்தினது என்று பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீர் மெய்யாகவே எங்களோடு கூட நீர் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்ற விசுவாசம் எங்களுக்கு அதிகரிக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களிலே எல்லா காரியங்களிலும் உம்முடைய கிருபை இருந்தது. அங்கே நீர் பிரசன்னமாய் இருந்து வழிநடத்தினீர். நாங்கள் பேசும் போதும் நடக்கும் போதும் ஆண்டவரே கர்த்தாவே, அப்படியாக எங்களுடைய வேலை ஸ்தலங்களில் கூட உம்முடைய கிருபை இருந்தது. ஆண்டவரே கர்த்தாவே, இம்மட்டுமா எங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் பதில் கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே நாங்கள் கூடி வந்தது ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய சிந்தையின் அடிப்படையில் நாங்கள் இங்கே வரவில்லை. ஏதோ ஒன்று உள்ளிருந்து எங்களை இழுத்து கொண்டு வந்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக அமரும்படி கர்த்தாவை கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்கும் உம்முடைய கிருபைக்கும் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, இங்கு சிறு பிள்ளைகளாக கர்த்தாவே, சிறு மந்தைகளாக ஆண்டவரே கர்த்தாவே, கற்றுக்கொள்ளக்கூடிய பாலகராக கூடி வந்திருக்கிற எங்களை நீ தாமே கர்த்தாவே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கருத்தில் ஒப்புதி செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கு ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரத்தை உம்முடைய தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணாம் மூலமாக எங்களுக்கு நீர் கொடுத்து அனுப்பினீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆகாரத்தை புசிக்கும்படியும் அந்த ஆகாரத்தினால் நாங்கள் திருப்தி அடையும்படியும் கர்த்தாவே நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, தாவீது சொன்னது போல உம்முடைய ஆலயத்திலே அவன் மிதியடியாக இருப்பேன் என்று சொன்னார் ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே கர்த்தாவே, நாங்களும் உம்முடைய கர்த்தாவே பிரசன்னத்திலே நாங்கள் மிதியடியாக இருக்க கிருபை செய்யும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஒவ்வொரு விண்ணப்பங்கள் உண்டு கர்த்தாவே. அவர்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் தாமே உம்முடைய சித்தப்படி நீர் பதில் கொடுக்க முடியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஆவியும் உம்முடைய பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் கட்டுக்குள்ளாக வைத்துக் கொள்ளும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். பாடுகிற பாடுகளை ஆண்டவரை, வாசிக்கிற வேத வசனங்களை கர்த்தாவே, செய்தியின் பகுதியை கர்த்தாவே நீ தாமே ஆசீர்வதித்து ஒவ்வொரு இருதயத்தோடு நீ பேசும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புதி ஜெபிக்கிறோம். ஆவியில் உற்சாகமாய் இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய ஆவியிலே உற்சாகம் தரும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா துதிக்கான மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவற்றை வேண்டி கொள்கிறோம். ஆமென். பாடல் எண் 39. நாம் யாவரும் உற்சாகமாய் கைகளை தட்டி பாடுவோமாக. ராஜாதி ராஜாவே சோத்ரம், தேவாதி தேவா சோத்ரம், நேற்றும் இன்றும் என்றென்றுமே ஜீவிக்கின்ற இயேசுவே சோத்ரம். ராஜாதி ராஜாவே சோத்ரம், தேவாதி தேவா சோத்ரம், நேற்றும் இன்றும் என்றென்றுமே ஜீவிக்கின்ற இயேசுவே சோத்ரம். அல்லேலூயா, 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 ஆமென். ஆலோசனை கர்த்தா சோத்ரம், வல்லமை தேவா சோத்ரம்,
ஆலோசனை கர்த்தா சோத்ரம். வல்லமை தேவா சோத்ரம். நித்திய தேவாதிசயமே சமாதான பிரபுவே சோத்ரம். அல்லேலூயா 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 ஆமென். கல்வாரி நாதா சோத்ரம். கிருபையின் நோற்றே சோத்ரம். கல்வாரி நாதா சோத்ரம். கிருபையின் நோற்றே சோத்ரம். வெறுமையாய் வாழ்ந்த என்னையும் மீட்ட அருமை ரட்சகா சோத்ரம். அல்லேலூயா 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 ஆமென். முத்திரை திறந்தோனே சோத்ரம். முத்திரை அளித்தோனே சோத்ரம். முத்திரை திறந்தோனே சோத்ரம். முத்திரை அளித்தோனே சோத்ரம். வித்தான வார்த்தை என்னில் வைத்த சத்திய வித்தே சோத்ரம். அல்லேலூயா 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 ஆமென். கண்ணின் மணியே சோத்ரம். என் பொன்னான வாழ்வே சோத்ரம். கண்ணின் மணியே சோத்ரம். என் பொன்னான வாழ்வே சோத்ரம். தன்னகரில்லா இயேசுதேவா எண்ணிலடங்கா சோத்ரம். அல்லேலூயா 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 ஆமென். பாடல் 20. விண்ணிலே சேர்த்திடவே வந்திரே என் அண்ணலான இயேசுராஜனே. விண்ணிலே சேர்த்திடவே வந்திரே என் அண்ணலான இயேசுராஜனே. வானபூமி படைத்த இயேசுவே என் மானம் காத்த மகிமை அளித்தீரே. வானபூமி படைத்த இயேசுவே என் மானம் காத்து மகிமை அளித்தீரே. கானம் பாடி காலம் எல்லாம் துதிக்கவும் என்றும் வான ஜோதி இயேசுவுடன் வாழவும். கானம் பாடி காலம் எல்லாம் துதிக்கவும் என்றும் வான ஜோதி இயேசுவுடன் வாழவும். விண்ணிலே சேர்த்திடவே வந்திரே என் அண்ணலான இயேசுராஜனே. இருளை நீக்கி வெளிச்சம் தந்திரே தூய அருளால் என்னை அணைத்துக் கொண்டிரே. இருளை நீக்கி வெளிச்சம் தந்திரே தூய அருளால் என்னை அணைத்துக் கொண்டிரே. அருமையான வாழ்க்கையை நான் வாழ்ந்திட கோர சிலுவை மரத்தில் மறைத்து இயேசுவே. அருமையான வாழ்க்கை நான் வாழ்ந்திட
கோர சிலுவை மரத்தில் மறைத்த இயேசுவே, விண்ணிலே சேர்த்திடவே வந்திரே என்ன இயேசு ராஜனே. நான் பேசும்போதும் காரியம் நிகழ்ந்திட நல் மூண்டாம் இழுப்பம் முத்து திறந்திரே. நான் பேசும்போதும் காரியம் நிகழ்ந்திட நல் மூண்டாம் இழுப்பம் முத்திரை திறந்திரே. என்மே நீ என்றும் உம்மை இருக்கவும், நல் ஞான ஜோதி இயேசுவுடன் வாழவும். நீ என்றும் போல் இருக்கவும், நல் ஞான ஜோதி இயேசுவுடன் வாழவும். விண்ணிலே சேர்த்திடவே வந்திரே என் அண்ணலான இயேசு ராஜனே. விண்ணிலே சேர்த்திடவே வந்திரே என் அண்ணலான இயேசு ராஜனே. கிருபை கிருபை தேவ கிருபையே, தூதன் பிரம்மானுக்குள் இருந்த கிருபையே. கிருபை கிருபை தேவ கிருபையே, தூதன் பிரம்மானுக்குள் இருந்த கிருபையே. பரமதேவன் பரத்தில் என்றும் வாழவும், பெரும் பரத்தில் நின்று இறங்கி வந்த கிருபையே. பரமதேவன் பரத்தில் என்றும் வாழவும், பெரும் பரத்தில் நின்று இறங்கி வந்த கிருபையே. விண்ணிலே சேர்த்திடவே வந்திரே என் அண்ணலான இயேசு ராஜனே. விண்ணிலே சேர்த்திடவே வந்திரே என் அண்ணலான இயேசு ராஜனே. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நிற்போமாக. சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிப்போமாக. சங்கீதம் 20. ஆ 681 பேஜ் நம்பர். ராகத்துடன் ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. சேலா. நாங்கள் உமது ரட்சிப்பின் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவன கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். செல்வோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் உம்மை கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். இந்த புத்தகத்தில் 846 பாடல் எண்.
இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது என்ற பாடலை பாடும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுனை அவர் தள்ளவே மாட்டா. ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. பாவி என்றுனை அவர் தள்ளவே மாட்டா. ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொல்லவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொல்லவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன் மீறலுக்காயேசு காயங்கள் பட்டா. உன் அக்கிரமங்கள் காயேசு நொறுக்கப்பட்டா. உன் மீறலுக்காயேசு காயங்கள் பட்டா. உன் அக்கிரமங்கள் காயேசு நொறுக்கப்பட்டா. உனக்காகவே அடிகள் பட்டா. உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு கல்லன் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. கல்லல் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. பாருனக்காய் அவர் கரங்கள் கோர சிலுவை சுமந்தேத்தாரே. கோர சிலுவை சுமந்தேத்தாரே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் அழியாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆமென். நாம் எவரும் எழுந்து நிற்போமாக. நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 8 to 11 வசனங்களை வாசிப்போம். பக்கம் 343 புதிய ஏற்பாட்டில் 343 புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 8 to 11 வசனங்களை வாசிப்போம். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக் கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இது வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வதித்தாரும். உம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்ட உம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் பகிரும்பொழுது எங்களுக்கு கர்த்தாவே அவர் பேசும்போது இருந்த அதே பரிசுத்த ஆவியை ஆண்டவரே நாங்கள் அதை இப்பொழுது
ஆண்டவரை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் போதும் அதே ஆசீர்வாதம் கிடைக்க கிருபை செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் பலப்படுத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நாம் வேதத்தில் வாசித்தோம், அந்த பலமுள்ள தூதன் அப்படியாக அவர் இறங்கி வந்தபோது அவருடைய கரங்களிலே ஒரு திறக்கப்பட்ட புஸ்தகம் இருந்தது. அந்த திறக்கப்பட்ட புஸ்தகத்தை அதை வாங்கிக் கொள்ளும்படி அந்த தூதன் அப்படியாக சொல்லுகிறார். அங்கே இருக்கக்கூடிய அந்த 7ஆம் தூதனானவர் சொல்கிறார், அந்த பலமுள்ள தூதனுடைய கரங்களிலே ஒரு திறக்கப்பட்ட புஸ்தகம் இருக்கிறது. யாரை பார்த்து சொல்கிறார் என்றால், யோவான் மணவாட்டிக்கு அடையாளமாக, சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். அவர் அப்படியாக சொல்லுகிறார், நீ அதை வாங்கி புசி, அது உன் வாய்க்கு தேனை போல மதுரமா இருக்கும், ஆனால் அது உன் வயிற்றுக்கு அது கசப்பா இருக்கும். இன்றைக்கு இந்த செய்தி அப்படியாகத்தான் நம்மத்திலே கடந்து போகிறது. அதுதான் முன்கூட்டி அங்க சொல்லி இருக்கிறது, இது தேனை போல மதுரமா இருக்கும். இந்த செய்தி எப்படி இருக்கும்? இது தேனை போல மதுரமா இருக்கும். ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வரும்போது அது நிச்சயமாகவே அது கசப்பை தரக்கூடிய காரியமாக தான் இருக்கும். செய்தியில பாத்தீங்கன்னா, தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய அந்த வெளிப்பாடுகள் எல்லாமே தேனை போல மதுரமா இருக்கும். எல்லா ஸ்தாபனத்தில் இருக்கிறவங்களும் சரி, எல்லா விசுவாசிகளும், ஒரு சாதாரண ஒரு தனிப்பட்ட நபர் கூட இந்த செய்தியை வாசிக்கும் போது நிச்சயமாகவே இது அருமையான செய்தி, ரொம்ப அற்புதமாக இருக்கிறது, இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் என்னை அப்படியாக அசைக்கிறது, எனக்குள்ளாக ஏதோ ஒரு எழுப்புதலை உண்டாக்குகிறது என்றெல்லாம் சொல்ல கேட்போம். ஆனால் அதை ஏன் ஜீவித்தில் கொண்டு வரும்போது, அவர்கள் வாழ்க்கையிலே அதை ஏற்றுக்கொண்டு ஜீவிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வரும்போது அது நிச்சயமாக அநேகருக்கு அது கசப்பாகி சில பேர் அதை என்ன பண்றாங்க, விட்டு ஒதுங்கி போயிடுறாங்க. கிருபை என்பது என்ன? கிருபை என்பது எதிர்பார்க்காத ஒரு நபருக்கு கிடைப்பது பேர் தான் கிருபை. ஒருத்தருக்கு நம்ம ஒரு உதவி செஞ்சு அவர் திரும்ப நமக்கு உதவி செய்தால் அதுக்கு பேர் கைமாறு என்று சொல்வார்கள். ஆனால் கிருபை என்பது அந்த மனிதன் வாழ்க்கையில நினைத்து கூட பார்க்க கூடாது. அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை, ஒரு காரியமானது கிடைக்கும் என்று சொன்னால் அதுதான் கிருபை. அதற்கு உதாரணமாக நாம் தாவீதை சொல்லலாம். தாவீது அப்படியாக ஆட்டு மந்தையில ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன். அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் போது தேவன் தாமே அவருடைய தீர்க்கதரிசியை கொண்டு, நீ போ, அந்த ஆடு மேய்க்கக்கூடிய அந்த பிள்ளையாண்டை நான் தெரிந்து கொண்டேன், அவன் தான் இந்த நாட்டை ஆளப் போகிறான், அவனை தான் நான் ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சாமுவேல் இடத்திலே அப்படியாக தேவன் சொல்லுகிறார். சாமுவேல் மட்டும், என்ன ஆண்டவரே, நாட்டில் எவ்வளவோ பேர் இருக்கலாம், ஏன் எதுக்கு முன்னாடி சவுல் ராஜா இருக்கிறான், அவங்க பசங்களெல்லாம் கூட போய் பார்க்கலாம், ஏன் தாவீதுடைய அண்ணங்களாம் பெரிய பெரிய ஆளுங்க, நல்ல வளர்த்தியா இருக்கிறானுங்க, நல்ல படிச்சவனுங்க, நல்ல பலசலன ஆளுங்க, இவங்களெல்லாம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் போயிட்டு அப்படி ஒவ்வொருத்தர் மேலேயா கைய வச்சுன்னு வரான். ஒன்னும் நடக்கல, ஒண்ணுமே நடக்கல, யாரு மேலேயும் அந்த பிரசன்னம் வரவே இல்லை. அப்போ சாமுவேல் கேட்கிறாரு, உங்க வீட்டுல வேற யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கும் போது, ஒருத்தர் இருக்கிறான், அவன் ரொம்ப ஒல்லியா இருப்பான், அவன் ஆடு மேய்க்கிறதுக்கு தான் அவன் லாகி, ஆடு மேய்க்க விட்டு இருக்கிறான் அப்படின்னும் போது அவனை அழிச்சிட்டு வாங்கணும் போது அவன் ஆடு மேய்ச்சிருக்கிறான், அவனை கூட்டு வராங்க. கூட்டு வந்து சாமுவேல் அப்படியாக அவன் மீது கரங்களை வைக்கப்படும் போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கே திடகாத்திரமான, பலமான, படித்த, அறிவுள்ள, ஞானமுள்ள, எல்லா வகையிலும் திறமைசாலிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒன்று, ஆடுகளின் பின்னாலேயே சுற்றி கொண்டிருக்கிற ஆட்டினுடைய வாசனை வருகின்ற ஒரு ஆட்டினுடைய அந்த வாசனை எப்படிப்பட்டதா இருக்கும் பார்த்தீங்கன்னா, துர்நாற்றம் வீசுகிறதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒருவனை அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான், வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட கனவு கூட அவனுக்கு வந்திருக்காது. ஆனால் அவனை தேவன் தெரிந்து கொண்டார். அதுதான் கிருபையாக இருக்கிறது. அதுதான் சொன்னார் ஒரு நாள், தாவீது, நீ எனக்கு ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறியே, நீ எனக்கு ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறியே,
நீ எனக்கு ஆலயம் கட்டுறதுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளா? நான் உன்னை ஆலயம் வேணும்னு கேட்டனா? நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்கிறார். அவன் சைலண்டாகிறான். இல்ல, நானே இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற இப்படித்தான் ஒரு பிளான் போட்டேன், எனக்கே நல்ல வாழ்க்கை கொடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினா என்ன அப்படின்னு சொல்லி. அப்ப சொன்னாரு, இல்ல, நீ எனக்கு ஆலயத்தை கட்ட முடியாது. உன்னை எங்கிருந்து எடுத்தேன்னு தெரியுமா? உன்னை எங்கிருந்து எடுத்தேன்னு தெரியுமா? அங்க நாத்தான்வேல் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. அவனை ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்துட்டு வந்து போய் சொல்லு, ஞாபகப்படுத்து, அவனுக்கு பின்னிலைமை ஞாபகப்படுத்தினார். கிருபை உனக்கு எங்கே கிடைத்தது? நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றாய்? அந்த கிருபை பெற்றதை நீ ஒரு கணம் அப்படி திரும்பி பார்ப்பார்களா? எந்த மாதிரி இடத்துல இருந்து, எந்த மாதிரியான சூழ்நிலையிலிருந்து, எப்படிப்பட்டதான இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தேவன் உன்னை ரட்சித்தாரோ அந்த இடத்தை நீ மறந்து விட்டால் கண்டிப்பாக உனக்குள்ளாக மேட்டின்மை வந்துவிடும். ஆனால் தேவன் தாவீதை அதிகமாக நேசித்தபடினாலே அவர் சொன்னார், என் இருதயத்துக்கேற்ற தாசன். எந்த விதத்திலும் தாவீதை தேவன் விட்டு கொடுத்ததே கிடையாது. அங்க வேதத்திலும் பார்க்கலாம். அவன் இருதயத்துக்கு ஏற்ற தாசனாக, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசனாக இருந்தான். தேவனுடைய சமூகத்திலே எப்போதும் நாடுகிற ஒருவனாக இருந்தான். அவனுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் வெளியில பார்க்கக்கூடிய வகையிலே ராஜா இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன், இப்படி அப்படின்னு ஊரு ஃபுல்லா ஒரு பேச்சு இருக்கும். நேரடி யாரும் பேச மாட்டாங்க, மறைமுகமா அவனை குறித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பேச்சுக்கள் ஒன்றும் தேவனுடைய சமூகத்திற்கு அங்க உள்ள ஊடுருவ முடியவில்லை. ஆனால் தாவீதோ தேவனை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தேவனை குறித்து பயம் உள்ளவனாக, தேவ பயம் உள்ளவனாக, தேவனுடைய சமூகத்தை அவன் நாடுகிறவனாக, தேவனிடத்தில் ஒன்றை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்தான். அதனால்தான் தேவன் பாத்தீங்கன்னா தாவீது என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் அப்படின்னார். அவன் அதிகப்படியாக நேசித்தான். அவன் தான் சொல்றான், நான் தேவனுக்கு ஆலயம் கட்டணும்னு நாத்தான்வேல் சொல்றாரு. உடனே தீர்க்கதரிசி சொல்றார், உன் இருதயத்தில் உள்ளபடி எல்லாம் போய் செய் அப்படின்ட்டார். சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோமே தேவன் அங்க கண்டம் பண்றாரு. அப்படி அல்ல, நான் அவனுக்கு கிருபை கொடுத்தேன், அவன் கிருபைக்கு மாற்றாக எனக்கு ஒன்று செய்ய பார்க்கிறான். அல்லேலூயா. நான் ஒரு கிருபை அவனுக்கு கொடுத்திருக்கிறேன், அந்த கிருபைக்கு மாற்றாக கைமாறு செய்ய விரும்புறான். தேவனுக்கு கைமாறலாம் நம்ம செய்ய முடியாது. தேவனுக்கு கைமாறலாம் செய்ய முடியாது எந்த வகையிலும். நீங்கள் எவ்வளவாக தேவனுக்கு இப்படி அப்படி நீங்க என்னத்தான் நீங்க வெளியில செஞ்சாலும் சரி, தான தர்மங்கள் என்ன செய்தாலும் தேவனுக்கு கைமாறு ஒன்றும் செய்ய முடியாது உங்களுடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக. அல்லேலூயா. தேவன் செய்த கிருபைக்கு நிகராக உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. சொன்னாரு, தாவீது நீ செய்ய முடியாது, தாவீது நீ எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, தாவீது உன்னுடைய குமாரன் அதை செய்வான், அவன் கட்டுவது நித்தியமாக இருக்கும். அவன் நினைச்ச சாலமோன் தான் கட்ட போறான், சாலமோன் கட்ட தேவாலயம் தான் நினைச்சிருந்தாங்க எல்லாருமே. இல்லை, அது நித்திய அடையாளமாக இருக்கும், அதுதான் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. அன்றைக்கு அவர் வரும்போது சொன்னார், சாலமோன் கட்டிய ஆலயத்தை இடித்து போடுங்கள் என்று சொன்னார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளைக்குள்ள எழுப்பேன் என்று அவருடைய சரீரத்தை குறித்து தான் சொன்னார். அவர் தான் அந்த ஆலயமாக இருக்கிறார். அதனால தேவனுக்கு பார்த்தீங்கன்னா தேவன் செய்யக்கூடிய கிருபை அவ்வளவாக நமக்கு இருக்கிறது. அந்த கிருபைக்கு நாம் ஈடாக ஒன்றுமே தேவனுக்கு செய்ய முடியாது. எதிர்பார்க்காத தருணங்களில் தேவன் செய்கிறாரே அதுதான் கிருபை. அதுக்கு எக்ஸாம்பிளா ஒன்னு சொல்ற, அதுக்கு 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது 2 நண்பர்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு நண்பருக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி அவருக்கு முதுகு அரிக்குது, முதுகு சொரிஞ்சு விடணும், அவர் கை எட்டல, அவர் அப்படியே உட்காந்துக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற நண்பர் பாத்தீங்கன்னா ஐயோ நம்ம நண்பருக்கு இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் சொரிஞ்சு விடுறாரு பாருங்க, அதுதான் கிருபை. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றார். அவர் கேட்கல, நண்பா எனக்கு கொஞ்சம் சொரிஞ்சு விடுன்னு கேட்கல, ஆனா அவர் சொல்றதுக்கு முன்னாடி இவர் புரிஞ்சுக்கிட்டு செய்யறார் பாரு, அதுதான் பேர் கிருபை என்று சொல்கிறார். அப்படிதான் தேவன் நமக்கு இன்னது தேவை என்பதை அறிந்து நாம் கேட்டு பெற்றுக்கொள்வதல்ல, அவரே நமக்கு செய்வதற்கு பேர் தான் கிருபை. அவர் என்னென்ன கிருபைகளை செய்தார்? நமக்காக அவர் பாடுகளை அனுபவித்திருக்கிறார், துக்கங்களை சுமந்திருக்கிறார். அவர் அப்படியாக நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு கல்வாரியிலே கொடுத்த கிருபைக்கு நிகராக ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஒரு காரியம் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வாலிப பையன், அவனுடைய வாழ்க்கையில தேவனை தவிர வேற எதுவுமே அவனுக்கு தெரியாது. அப்படியாக முழங்கால் படிட்டு
அவன் இரவு பகலாக தொடர்ந்து ஜெபம் செய்து கொண்டிருந்தான். ரொம்ப வருஷங்கள் கடந்து போயினே இருந்தது. சின்ன வயசுல இருந்து வாலிப வயசு வரைக்கும் தொடர்ந்து ஜெபத்திலும் தொடர்ந்து வேதத்திலும் அவன் தியானமாக இருந்து அப்படியாக அவன் ஜெபித்து நல்லா உற்சாகமா வந்துட்டு இருந்தான். அவனை பார்க்கும்போது இவன் தான் கர்த்தருடைய பிள்ளை என்று என்னும் அளவுக்கு அப்படியாக அவன் ஜீவித்துக் கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு நபரை தேவன் அப்படியாக பரலோகத்தில் அவர் பார்த்து என்ன பண்ணார்னா, இவனுடைய ஜெபம் பெரிதாக இருக்கிறது, இவனுடைய வேத வாசிப்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தேவன் இறங்கி கீழே நேரம் வந்து அவனை கூப்பிட்டு, தம்பி, இவ்வளவு நாள் எனக்காக நீ ஜெபித்துக் கொண்டிருந்தாய், இவ்வளவு நாள் எனக்காக நீ ஆராதனை செய்து கொண்டிருந்தாய், உன்னை போல ஒரு உத்தம சன்மார்க்கனை பார்க்கவில்லை, ரொம்ப எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு, நீ எப்பவுமே ஜெபத்துல தரிச்சிருக்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, என் இருதயம் குளிர்ந்தது, உனக்கு என்ன வேணும் கேளு, உனக்கு என்ன வரம் வேண்டும்னாலும் கேளு, உனக்கு என்ன தேவைனாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்பொழுது அந்த வாலிபன் கேட்டான், என்னடா இது திடீர்னு விருதெல்லாம் கேட்டாரு, நம்ம என்ன பண்றது, எதனா கேட்கணுமே. ஆனா சொல்லிட்டார், உனக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் உனக்கு வாய்ப்பு, இதுக்கப்புறம் நான் திரும்பி எல்லாம் வரமாட்டேன், இந்த ஒரே டைம் தான் உனக்கு பிரச்சனை இருக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ இருக்கிற டைம்குள்ள கேட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டார். இவன் என்ன பண்ணா யோசிச்சு பார்த்தா, என்ன கேட்கலாம், சரி கேட்டுருவோம். ஐயா, என்னுடைய ஜீவிய காலம் மட்டும் இல்ல, என்னுடைய வித்துக்கள் எத்தனை பேர் வருகிறார்களோ அத்தனை வித்துக்களும் சுகபோகமாக வாழ்வதற்கான பணம் தேவைன்ட்டான், கொடுத்துட்டார். அடுத்தது அவங்களுக்கான உடைகள் தேவைன்னா கொடுத்துட்டார், நல்ல வீடுகள் வேணும்னா கொடுத்துட்டார், எனக்கு நிறைய சொத்துக்கள், ஆடு மாடுகள் எல்லாம் வேணும், என்னென்ன வேணுமோ எல்லா வசதியும் கொடுத்துட்டார். கேட்க கேட்க கொடுத்துனே இருக்கிறார். ஏன்னா இவனுடைய ஜெபம், இவன் விசுவாசத்தினால கேட்டுனுக்கிறான், எல்லாத்தையும் கொடுத்துட்டார். கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சு, எப்ப எல்லாம் முடிஞ்சிச்சா, இதை தேவையா, வேற ஏதாவது சொல்லமா சொல்லுப்பா அப்படின்னார். எனக்கு வேற எதுவும் வேணாம் ஆண்டவரே அப்படின்னா, பிறகு திருப்தி தானே, எதுவும் மனசு கஷ்டம் எதுவும் இல்லையே, ஆமா போதும்பா, உனக்கு செஞ்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்ட்டு போனார். அப்படி போகும்போது இவனுக்கு எல்லாம் கிடைச்சிச்சு, எல்லாத்தையும் சுத்தி கித்தி பார்த்தான், ஆஹா நமக்கு எல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு அப்படியே ஆண்டவர் போகும்போது உடனே, ஆண்டவரே ஒரு நிமிஷம் அப்படின்னா, என்னப்பா வேற எதுனா தேவையான, இல்ல 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 எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, இவ்வளவு நேரம் நீங்க நான் கேட்கறது எல்லாமே கொடுத்துட்டீங்க, எனக்கு சொத்து பத்து வந்துடுச்சு, ஆடு மாடு வந்துடுச்சு, வேலைக்காரங்க வந்துட்டாங்க, ட்ரெஸ் வந்துடுச்சு, நகை வந்துடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு, இனி எனக்கு ஒண்ணுமே கிடையாது, அடுத்தது கல்யாணம் பண்ணிட்டு அடுத்தது நான் குடும்பத்தை ரன் பண்ண வேண்டியதான், இவ்வளவுதான் பேலன்ஸ், எல்லாம் எனக்கு கட்சி ஆண்டவரே, ஆனா உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்தை கேட்கணும், என்ன வேணும் சொல்லுப்பா அப்படின்னாரா. வேணும் இல்ல, இவ்வளவு எல்லாம் கூத்துட்டீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்காமே போறீங்களே அப்படின்னா, உங்களுக்கு எதுவுமே நீங்க கேட்காம போறீங்களே, எனக்கு இவ்வளவு இருக்குது, இப்ப நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நான் கொடுக்க தயாராகிறானா. அப்படி பார்த்தார். அவன் முட்டி போட்டு ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே உனக்கு என்ன தேவைன்னு கேட்கல. முட்டி போட்டு ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே உனக்கு என்ன வேணும்னு இவன் கேட்கல. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம், ஆண்டவரே உமக்கு கீழ்படுகிறேன் சொல்லி இப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். உம்மை பார்த்தா போதுன்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். உம்முடைய பிரசன்னம் தான் போதும், உம்முடைய ஆசீர்வாதம் இருந்தா போதும்னு நினைச்சிருந்தான். அதனால தேவன் என்ன பண்ணாரு, என்னென்ன வேணுமோ அவன் இருதயத்தில் உள்ளபடி எல்லாம் கேட்டார். அதுக்கப்புறம் அவன் கேட்டான், உமக்கு எதுவுமே கேட்காம போறீங்களே, என்ன வேணும்னாலும் கேளுங்க, என்கிட்ட பணம் இருக்குது, ஆடு மாடு இருக்குது, வேலைக்காரங்கிறான், என்ன வேணும் கேளுங்க ஆண்டவர் அப்படின்னா. கொஞ்ச நேரத்திலேயே எப்பவுமே எல்லாமே தேவனிடத்திலிருந்து ஒன்று பெறும் வரைக்கும் எல்லாருக்குமே என்ன இருக்கும், பயபக்தி, தாழ்மை எல்லாமே இருக்கும். ஆனா பெற்றுக்கொண்ட பிறகு அந்த மனநிலை மாறக்கூடாது. அல்லேலூயா. மனநிலை மாறக்கூடாது. எப்பவுமே நாம் தேவனுடைய பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும். எப்பவுமே நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டவர்களாகத்தான் நாம் இருக்க முடியும். தேவனுக்கு நாம் எதையுமே திரும்ப செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் எதையுமே நாம் திரும்ப செய்யவே முடியாது. ஏனென்றால் எல்லாமே நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். எல்லாமே முழங்கால் படியிட்டு நாம் கேட்டவைகளை தான் தேவன் நமக்கு இப்பொழுது வரைக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த கால வேளையிலே நாம் ஜீவனோடு உட்கார்ந்து இருப்பது கூட அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருக்கு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அவருக்கு நாம் திரும்ப எந்த வகையிலும் நாம் செய்ய முடியாது. அவர் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய ஆத்மாவை தான் அவர் கேட்டார். பலியும் காணிக்கையும் அல்ல, உங்களுடைய இருதயத்தையே தேவன் விரும்புகிறாராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் இருதயத்தை நீங்கள் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அப்ப பார்த்து சொன்னாரு, ஆண்டவர் சொன்னாரு, அப்படியா, எனக்கு நீ தர்றதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்குதுன்னாரு. என்னது? தேவன் நம்ம இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்றே ஒன்று தான். என்னது?
திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் கொடுத்த அந்த ஆத்மாவை தான் திரும்ப கேட்பார். அல்லேலூயா. நம்ம இடத்துல பொண்ணோ பொருளை கேட்க மாட்டார். இது எல்லாம் மண்ணுக்குரியது, நம்முடைய சரீரமும் மண்ணுக்குரியது. ஆனால் நம்முடைய ஆத்மாவோ அதை தந்தவரிடத்துக்கு அது திரும்ப திரும்பும். அதான் அவர் கேட்டார், அங்க அந்த மனுஷனத்தில் கேட்டார், உன்னுடைய ஆத்மாவை நான் எடுத்துக்கொள்கிறேன் இப்பொழுதே அப்படி என்று சொன்னார். அல்லேலூயா. நீ எல்லாவற்றிலும் திருப்தி அடைந்து விட்டாய். நீ எல்லாவற்றிலும் திருப்தி அடைந்து என்ன செய்தா? உனக்குள்ளாக அந்த மேட்டின் வந்து உசியா ராஜா மாதிரி. உசியா ராஜாவை 16 வயசுல தேவன் தெரிந்து கொண்டான். 16 வயசிலே உசியா ராஜாவை தெரிந்து கொண்ட பிறகு அவனுக்குள்ளாக தேவன் ஆசீர்வதித்து அப்படியாக வழிநடத்தி கொண்டு வந்த வேளையிலே ஒரு நாள் அவனுக்கு இருதயத்திலே மேட்டின்மையாகி தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக ஆலயத்துக்குள்ளாக தூபம் காட்டும்படிக்கு ஆசாரியர்களுடைய வேலையை செய்ய அவன் துணிந்து செல்லும் பொழுது அங்கே குஷ்டரோகம் அடித்து அவன் மரிக்கும் குஷ்டரோகியாக இருந்து மரித்தான். அல்லேலூயா. அந்த இடத்துல வார்னிங் கொடுக்குறாங்க, ராஜா தூபம் காட்டுறது உமக்கு அடுத்ததல்ல, நீ உள்ளே வராத. உன்னுடைய வேலை அல்ல, அது எங்களுடைய வேலை. உன்னுடைய வேலை என்னது? நீ நாட்டுக்கு ராஜாவாக இருப்பதுதான் உன்னுடைய வேலை. நீ என்ன பண்ணக்கூடாது? நீ உள்ளே வந்து அந்த வேலைகளை செய்யக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்திலே நின்று நம்முடைய வேலைகளை நாம் சரிவர செய்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அது என்னதென்று நாம் தான் கண்டுபிடிக்கணும். தேவனுடைய சமூகத்தில் வைத்து நாம் தான் அதை ஜெபித்து நாம் பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வேலைகளை நாம் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. அதனால அங்க பார்க்க போடும்போது அவன் அப்படியாக அடிக்கப்படுது. கிருபை என்பது எதிர்பார்க்காத ஒரு நபருக்கு இவருக்கெல்லாம் கிடைக்குமா என்று நாம் சொல்லக்கூடிய நபருக்கு கிடைப்பதற்கு பெயர் தான் கிருபையாக இருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் நரகத்துக்கு பாத்திரவானாக இருக்கும்போது நம்மை தேவனுடைய சமூகத்துக்கு அழைத்து செல்லும்படி ஒரு ரத்தம் பரிந்து பேசினது, அதுதான் சுத்த கிருபையாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் பலமுள்ள தூதன் ஏன் இறங்கி வர வேண்டும்? அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் ஏன் இறங்கி வர வேண்டும்? அவர் ஏன் பலமுள்ள தூதன்? அவர் கீழே இறங்கி வர வேண்டிய அவசியம் தான் என்ன? அவர் வர வேண்டிய அவசியம் என்ன? அந்த 7ஆம் தூதனுடைய நாட்களில் அவர் வர வேண்டிய அவசியம் தான் என்ன? 7 சபை காலங்களுக்கு பிறகு வேறொரு சபை காலம் இல்லவே இல்லை. 7 தூதர்களுக்கு பிறகு வேறொரு தூதன் இல்லவே இல்லை. அந்த 7வது தூதனை கொண்டு, அந்த 7ஆம் தூதனை கொண்டு இவர் ஒரு திட்டமிடலை அங்கே வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். என்ன திட்டமிடல் அது? 7வது சபை காலம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? 7 என்பது 1000 வருட அரசாட்சிக்கு இளைப்பாறுதலுக்கு அடையாளமாக இருக்கிறதை அங்கு நாம் பார்க்கிறோம். 7ஆம் நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தார் என்று ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7ஆம் நாள் தான் 7ஆம் சபை காலத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவன் அந்த ஓய்ந்திருக்கக்கூடிய அந்த வேளையிலே அங்கே நாம் பார்க்கிறோம், அந்த 7ஆம் நாளிலே எந்த ஒரு ஆராதனையும் இருக்காது. அந்த அரை மணி நேரம் அமைதலை தேவன் பரலோகத்தில் எல்லா துதியும் எல்லா ஆராதனையும் விட்டு இறங்கி அந்த பலமுள்ள தூதன் கீழே இறங்கி வருகிறார். ஏன் அந்த பலமுள்ள தூதன் கீழே இறங்கி வேண்டிய அவசியம் என்ன இருந்தது என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நாம் இதற்கு முன்பாக பார்த்தோம், அந்த 7 முத்திரைகளின் புஸ்தகத்தை அதை பார்ப்பதற்கும் திறப்பதற்கும் அதை உடைப்பதற்கும் யாருக்குமே தகுதி இல்லாமல் இருந்தது. யாருக்குமே அங்கு தகுதி இல்லை. ஆனால் அதை உடைப்பதற்கும் பார்ப்பதற்கும் திறப்பதற்கும் ஒருவருக்கு மாத்திரமே அங்கே தகுதி இருந்தது. அந்த ஒருவர் தான் அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். நாம் அதில் செகண்ட் கமிங் கூட பார்த்தோம். அந்த ஆட்டுக்குட்டி தான் அங்கு யூதா கோத்திரத்து சிங்கமாக இருப்பதாக மூப்பரில் ஒருவன் சொன்னான். யூதா கோத்திர சிங்கமானவர் அங்கு ஜெயம் கொண்டிருக்கிறார். இந்த முத்திரையை உடைப்பதற்கும் பார்ப்பதற்கும் திறப்பதற்கும் அவர் தான் பாத்திரவானாக இருக்கிறார் என்று சொன்ன போது, அங்கே அந்த 2ஆம் வருகை அவன் பார்ப்பதற்கு திரும்பும் போது முதல் வருகையில என்ன பிரசன்னம் இருந்ததோ, எந்த விதமாக கிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டானோ, எந்த விதமாக எளிமையை அவங்க யோவான் அங்கே பார்த்தானோ, அதே ஆட்டுக்குட்டி தான் அங்கே நின்று கொண்டிருந்தது. சிங்கத்தை அங்க பார்க்க சொன்னாங்க. சிங்கம் எங்க வந்திருக்கு திரும்பி பார்க்கும்போது அங்க சிங்கம் இல்லை, எங்க ஆட்டுக்குட்டி தான் இருந்த அதே கிறிஸ்து. அதே கிறிஸ்துவனுடைய ஊழியம் தான் இந்த கடைசி நாட்களிலே மறுபடியும் இங்கே நடந்ததை நாம் பார்க்கிறோம். 7ஆம் தூதன் வில்லியன் மரியன் பிரணாமுடைய ஊழியத்திலே அதே ஆட்டுக்குட்டியினுடைய ஊழியம் தான் அங்கே நடந்தது. அதே மனுஷகுமாரனுடைய ஊழியம் தான் நடந்தது. அதாவது லூக்கா 17:30 சொல்கிறது, மனுஷகுமார், அதாவது பாத்தீங்கன்னா லூக்கா 17:30 என்ன சொல்லுது? மனுஷகுமாரனுடைய நாட்கள் நடந்தது போல அப்படியே தான் நடக்கும். மனுஷகுமாரனுடைய நாட்கள் இருந்தது அப்படியே நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மனுஷகுமாரனுடைய நாளாக இருக்கிறது. லூக்கா 17:30. அந்த மனுஷகுமாரனுடைய ஊழியம் எது? அதே இயேசு கிறிஸ்துவினுடைய மறுபடியும் அதே ஊழியமானது நடக்க வேண்டியதாக இருக்கிறது. இங்க நாம் பார்க்க பலமுள்ள தூதன் அங்கே அப்படியாக அவர் இறங்கி வருகிறார். தீர்க்கதரிசி குறிப்பிடும் போது போன வாரத்தில் பார்த்தோம். முதலாவது முத்திரையிலே அது குறித்து சொல்லும்போது சொல்கிறார், அவர்
ஆதியிலே பாத்தீங்கன்னா அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி தாமே அன்றைக்கு அவர் ரத்தத்தினாலே அவர் நம்முடைய பெயர்களை அங்கு எழுதி முத்திரையிட்டு விட்டார் என்று சொல்கிறார். நம்முடைய பெயர்கள் இப்பொழுது அது முத்திரையிடப்படவில்லை. அவர் அந்த அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சாரா, அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பெயர்களை எழுதினதாக சொல்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அந்த பெயர் எழுதப்பட்டவர்களுடைய அந்த நபர்கள் மீதுதான் பாவமே இல்லை என்று சொல்கிறார். ஏன் என்று சொன்னால், ஒரு மனிதன் மீது, ஒரு பாவத்தின் வழியாக பிறந்த ஒரு மனிதன் மீது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமானது அப்படியாக அந்த கவர் பண்ணுது, அவனை மூடிக்கொள்ளுகிறது. அந்த நபரை அவர் பார்க்கப்படும் போதெல்லாம் அவருடைய ரத்தத்தை தான் பார்க்கிறாரே தவிர அந்த நபரை அவர் பார்ப்பதாக இல்லை. அவர் சொல்லுகிறார், அடையாளம் என்ற செய்தியில சொல்லும்போது, நான் அந்த ரத்தத்தின் அடையாளத்தை பார்த்தால் தான் நான் கடந்து போவேன், இல்லை என்று சொன்னால் உங்கள் வீடுகளிலே அந்த வாதை போவருன்றார். அல்லேலூயா. எகிப்தில பாத்தீங்கன்னா மோசே அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லாருடைய வீட்டிலே என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரவேலருடைய எல்லாருடைய வீட்டுகளிலும் நிலைக்கால்களிலே அந்த ரத்தத்தை பூசினார்கள். ரத்தம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், இவர்கள் மீட்கப்பட்டவர்கள், இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், இவர்கள் தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாக இருக்கிறார்கள். இவர்களை தொடுவதற்கு யாருக்கு அதிகாரம் இல்லை? சங்கார தூதனுக்கும் அதிகாரம் இல்லை. எந்த ஒரு பிசாசுக்கும் அந்த வீட்டுக்குள்ளாக நுழைய அனுமதியே இல்லை. அல்லேலூயா. அனுமதி என்பதே இல்லை. அப்படித்தானே ஆதியாகமத்தில் நாம் பார்க்கப்படும் பொழுது அவர்கள் அப்படியாக பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டிருக்கும் போது பிசாசன உள்ளே ஊடுருவ விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியினால் கவர் செய்யப்பட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே அங்க பார்க்கப்படும் போது இவர்கள் தான் ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சான்னு பாத்தீங்கன்னா, அந்த திரையை கிழித்து இவர்கள் வெளியே பாவம் செய்ய வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா. அவர்கள் அந்த திரையை இவர்கள் தான் கிழித்துட்டு வந்தாங்க. பிசாசு அவனுடைய வேலையை அவன் சிரமப்பட செய்யக்கூடியவன். அதான் தீர்க்கதரிசி சொல்வார், ஒரு அலுவலகத்தில் ஒரு மேனேஜர் ஒருத்தர் உட்காந்து இருந்தார். ஒரு அலுவலகத்தில் ஒரு மேனேஜர் உட்காந்துட்டு அவர் ரிப்போர்ட்லாம் கேட்டார். அவர் இந்த கம்பெனியில வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் எல்லார்கிட்டையும் என்ன பண்ணார்னா ரிப்போர்ட்டை கேட்டார். ஒருத்தன் வந்தான், அவன் ஒரு ரிப்போர்ட்டை பார்த்தார். ரிப்போர்ட்டை பார்த்தவனுமே 50% ஒர்க் முடிச்சுக்கிறான், 50% வேலையே செய்யல. அவனை போய் ஓரமா போய் நில்லுட்டார். அடுத்த ஆள் வந்தான், அவன் 25 தான் எடுத்திருந்தான், அவனையும் தூக்கி ஓரமா வச்சிட்டார். 75% வேலை செய்யல. அடுத்தது பாத்தீங்கன்னா 75% ஒருத்தன் வந்தான், அப்புறம் 90%, 95%, 99% கூட செஞ்சவங்க எல்லாரும் ஓரம் கட்டி வச்சிட்டார். ஒருத்த மட்டும் வேகமா வந்தான், காமிச்சான், கையெழுத்து வாங்கி போயினேன்ட்டான். ஒருத்த மட்டும் உள்ள வந்தவனுமே கையெழுத்து 100 திருப்பி திருப்பி பாக்குறாரு பேப்பரை. அந்த மேனேஜர் என்ன பண்றாரு, திருப்பி திருப்பி பாக்குறாரு, எல்லாமே கரெக்ட் ஆகுது. அவன் எப்ப வந்தாலும் 100க்கு 100 வாங்கி போயினே இருக்கிறான். அதை தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறார், அதுதான் பிசாசாக இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. அவன் தவறு செய்வதை என்னைக்குமே நிறுத்தினதே இல்லை. அல்லேலூயா. ஆனால் விசுவாசிகள் தான் கொஞ்சம் நல்லது பண்ணுவாங்க, கொஞ்சம் தப்பு பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே ரிமார்க்ல இருக்கிறவங்க. ஆனால் பிசாசு மட்டும் தன்னுடைய வேலைகளிலே சரியாக செய்யக்கூடிய நபர் என்று சொல்கிறார் தீர்க்கதரிசி. அவன் தான் சூப்பர்மேன் என்று சொல்கிறார். அவன் வேலையை அவன் தப்பு பண்றதே கிடையாது, ஏன்னா அவனுடைய வேலையே தப்பு பண்றதுதான். அல்லேலூயா. ஆனால் விசுவாசிகள் 99% செஞ்சா கூட 1% எப்படி என்ன பண்ணுவாங்க, தப்பு பண்ணிடுவாங்க. அதனாலதான் அங்கே நாம் பார்க்கிறோம், பிசாசு மிகவும் தந்திரசாலி என்று சொல்கிறார். அவனுடைய வேலையை அவன் திறப்பட செய்து கொண்டிருப்பான். நீங்கள் அந்த எல்லை கோட்டை நீங்கள் தான் கடந்து வர வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அதனால்தான் சொன்னார், பிசாசு என்னை இவ்விதம் செய்ய தூண்டினான் என்று நீங்கள் சொல்ல நினைக்காதீர்கள் என்று அவர் பிளவு மெசேஜில் சொல்லும்போது தீர்க்கதரிசி சொல்கிறார். பிசாசு என்ன, ஐயோ நானா செய்யலப்பா, அது பிசாசு இப்படி செய்ய வச்சிட்டாம்பா அப்படி நீங்க சொல்லவே கூடாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் எல்லோருமே ரத்தத்தினாலே நீங்கள் மூடப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்திலே அவருடைய சொந்த ரத்தத்தை கொண்டு உங்களுடைய பெயரை எழுதினார். உங்களுடைய பெயர் என்பது நீங்கள் தான். உங்களுடைய ஆத்மாவை அவர் எப்படி உண்டாக்கினார், அவருடைய ரத்தத்தினால் கவர் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் தவறு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த ரத்தத்தின் அந்த கவரை நீங்க தான் கீழ்ச்சிட்டு வெளியே வரணும். நீங்க தான் அந்த பாதுகாப்பு எல்லையை மீறி வர வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் கண்ணியிலே அகப்படுகிறீர்கள். அல்லேலூயா. அங்க நாம் பார்க்கிறோம், அந்த பலமுள்ள தூதன் அப்படியாக என்ன செய்தார் என்று சொன்னார், இந்த கடைசி நாட்களிலே
தேவனுடைய தீர்க்கதரிசி முதலாவது முத்திரையிலே சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் பரலோகத்திலிருந்து அவர் இறங்கி வரும்போது என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் ஆதியாகமத்திலே உலக தோற்றத்துக்கு முன்பாக அவர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர்கள் எல்லாம் அங்கே எழுதி முத்திரையிட்டு வைத்திருந்தாரோ அந்த புஸ்தகத்தை திறந்து அந்த முத்திரையை உடைத்து தேவகுமாரர்கள் இந்த பூமியிலே வெளிப்படுவதற்காக, தேவகுமாரர்கள் வெளிப்படுவதற்கு ஏற்ற சூழ்நிலையை தேவன் உருவாக்கி வைத்து விட்டு இங்கே வந்து என்ன பண்ணாரு, எல்லாருடைய பெயரையும் வாசித்து அந்த குமாரர்களை பூமியின் தூளிலிருந்து எழும்பு வர பண்ணார் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தேவன் வானம் பூமி உண்டாக்குறது என்றார். முதல்ல ஆதியாகமத்தில் நீங்க பார்க்கலாம், ஆதியாகமத்தில் வானம் பூமி உண்டாக்குறது உண்டாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜீவ ஜந்துக்கள் உண்டாக்குறது உண்டாயிருச்சு. இந்த மாதிரி எல்லா ஜீவராசிகளை உண்டாக்கின பிறகு அவை எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படிக்கு அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கினார். அதற்கு முன்பாகவே தேவன் தேவ சாயலிலே மனுஷனை உண்டாக்கி வச்சிருந்தார். கரெக்டா? தேவ சாயலிலே தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய சாயலின்படியும் மனுஷனை உண்டாக்குமாக என்று சொன்னார். அது ஏதேன் தோட்டமாக இருந்தது. உங்களுக்கு புரியுதா? ஏதேன் தோட்டம் உருவாக்குறதுக்கு முன்னாடி எல்லா சிருஷ்டிப்பும் முடிச்சு அந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள என்ன பண்றாரு, மனுஷனை உண்டாக்குகிறார். அவரை யாருடைய சாயலில் உருவாக்குறாரு? தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய சாயலின்படியும் அவர் அங்கே உருவாக்குகிறார். அந்த ஆவிக்குரிய சரீரத்தை தான் என்ன பண்றாருன்னா மண்ணினால மறுபடியும் உண்டாக்குறார். மனுஷனை மறுபடியும் மண்ணினால உண்டாக்கி இந்த மண்ணை பண்படுத்துவதற்கு, நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா ஜீவராசிகளையும் ஆளக்கூடிய பொறுப்பு அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு தான் இருந்துச்சு. அது தேவ சாயலில் இருந்து அது தேவனுடைய குமாரனும் குமார்த்தியமாக இருந்தது. அதை எடுத்து என்ன பண்றாரு, இந்த மண்ணை பண்படுத்தும்படிக்கு மண்ணுக்குள்ளாக அந்த தேவ சாயலை உள்ளே வைக்கிறார். அப்பதான் அவன் வந்து ஜீவாத்மாவாக அவன் மாறுகிறான். இது உங்களுக்கு புரியுதா? ஆதியாகமம் அதே காரியத்தை தான் மறுபடியும் இந்த பூமியில அவர் மறுபடியும் ரிவேர்ஸ்ல பண்ணார். ஒரு பொருள், ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு காரியத்தை வந்து சொல்லுவாங்க. ஒரு பொருள் வந்து இப்போ எலக்ட்ரிக்கலோ இல்ல வீட்டுல ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு டிவி இதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எலக்ட்ரானிக் பொருளோ அல்லது வந்து ஒரு லைட் கூட இருக்கட்டும், ஏதோ ஒரு பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லைட்டா இருக்கட்டும், அல்லது ஒரு மோட்டரு, இந்த மாதிரி வந்து மோட்டர் கிரைண்டிங் மோட்டரா இருக்கட்டும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா குக்கரா இருக்கட்டும், இல்ல மிக்சியா இருக்கட்டும், இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கலேன். அந்த பொருளை வந்து ரிப்பேர் செய்யறவங்களை நீங்க பாருங்க. ரிப்பேர் செய்யறவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல மேல இருக்கிறத கட்டுவாங்க, அதுக்கப்புறம் உள்ள இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற பொருளெல்லாம் கட்டி ஒவ்வொன்றா பேர் பார்ட்ஸ் பிரிப்பாங்க. அப்படி பிரிச்சு எடுத்துருவாங்க. பிரிச்சு எடுத்துட்டு திரும்பவும் ஃபிட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் எதை பிரிச்சாங்களோ அதை ஃபிட் பண்ண முடியாது. லாஸ்ட்ல எது பிரிச்சாங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் வரும், ரிவேர்ஸ்ல வரும். ரிவேர்ஸ்ல பண்ணும்போது அது ஒரு ஒழுங்கான பொருளாக முன்பு இருந்த நிலைக்கு மறுபடியும் வந்துடும். உங்களுக்கு புரியுதா? ஒரு பொருள், நீங்க அந்த பொருளை நீங்க மெக்கானிக்கல் பொருள், அந்த பொருளை நீங்க கட்டும் போது மேல இருந்து ஒவ்வொன்றா கட்டிட்டே வருவீங்க. அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணும் போது அதை நீங்க என்ன பண்ணுவீங்க, எதை வந்து கடைசியா பண்ணீங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிட் பண்ணணும். அப்படி ஃபிட் பண்ணி லாஸ்ட்ல வரும்போது ஃபர்ஸ்ட்ல எதை கட்டிங்களோ அதை நீங்க ஃபிட் பண்ணாதான் அந்த முழு தன்மைக்கு, முதலில் இருந்த தன்மைக்கு அது திரும்ப வேண்டியதாக இருக்கும். அதைத்தான் மறுபடியும் தேவன் இங்கே செய்து காண்பித்தார். ஏதேன் தோட்டத்தில் முதல்ல படிப்படியாக இப்படி உருவாக்கி வந்து கடைசியாக மண்ணில் உண்டான மனுஷனுக்குள்ளாக தேவ சாயலை வைத்தார். இப்ப என்ன பண்ணார்னா மண்ணில் இருக்கக்கூடிய தேவ சாயலை மறுபடியும் தேவன் எடுக்கிறார். அல்லேலூயா. மண்ணில் இருக்கக்கூடிய மனுஷன் தேவ சாயலை உருவாக்கி தேவன் அந்த சாயல் எங்கே இருந்துச்சோ அந்த இடத்திற்கு மறுபடியும் தன்னை மனிதனை வந்து உண்டாக்கின மனிதன் மறுபடியும் திருப்புகிறார். உங்களுக்கு புரியுதா? முதல்ல மண்ணுக்கு வந்து அந்த தேவசாயில கொண்டு வந்து வச்சாரு. இப்ப அந்த தேவசாயில மண்ணில் இருந்து அந்த தேவசாயில் எங்க இருந்ததோ அங்கே அவர் திருப்பி அந்த ஸ்தானத்திலே வைக்கிறார். அல்லேலூயா. அந்த ஸ்தானத்தை தான் மறுபடியும் இங்கே வைக்கிறார். அவர் தான் அந்த முத்திரிக்கப்பட்ட அந்த பெயர்களுடைய நபர்கள் என்ன பண்றாரு, அவர் அந்த பலமுள்ள தூதனாக இறங்கி வரும்போது அவர் அந்த பெயரெல்லாம் வாசிக்கிறார். அந்த பெயர் அந்த வாசிக்கப்படும் போது என்னென்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, சபை காலம் முடிந்திருக்கும், எடுக்கப்படுதல் முடிந்திருக்கும். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்காம சபை காலம் முடியாமல் பலமுள்ள தூதனால் இறங்கி வரவே முடியாது என்று சொல்கிறார். முதலாவது முத்திரையில் சொல்கிறார், அந்த சபை காலமானது முடிவடைந்து எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவித்த பிறகுதான் பலமுள்ள தூதனால் வரவே முடியும் என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் கடைசி நபர்
அந்த இடத்துல இருக்கக்கூடிய கடைசி ரட்சிக்கப்பட வேண்டிய கடைசி நபர் அந்த வெண்மையாக்கும் திரவத்தில் வந்து விழுந்தால் ஒழிய பலமுள்ள தூதனால் இறங்கி வர முடியாது. பலமுள்ள தூதன் பூமிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன சம்பவங்கள் நடக்க வேண்டும்? சபை காலம் முடிந்திருக்க வேண்டும், எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிந்திருக்க வேண்டும். இன்னொரு காரியம், கடைசி நபர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ரத்தத்தினால் எழுதப்பட்ட நபர், அந்த கடைசி பேர் ஒன்று எதிர்பார்ல, ஒன்னுல இருந்து அப்படியே கடைசியில ஒரு 100 வச்சுக்கீங்களேன், அந்த 100வது நபரும் வந்து அவர் ரத்தத்தில் வந்து விழுற வரைக்கும் பலமுள்ள தூதனால் இறங்கி வரவே முடியாது. அல்லேலூயா. அதற்கு பிறகாக நடப்பது என்னவென்று சொன்னால், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும் என்பதுதான் மீதியாக இருக்கும் என்று சொல்லுகிறார். பலமுள்ள தூதன் வந்த பிறகு என்ன இருக்கும்? நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும் என்பது மாத்திரமே மீதியாக இருக்கும் பலமுள்ள தூதன் வந்த பிறகு என்று சொல்லி முதலாவது முத்திரையில் அதை தெளிவாக குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. இது மிகவும் ஒரு கடினமான காரியம். கிறிஸ்தவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இது ரொம்ப கஷ்டமான காரியம். எல்லாருமே 7 seals வச்சிருக்காங்க, அதை செகண்ட் கமிங் பேசினுக்கிறாங்க. அப்படியாக முத்திரைகள் திறக்கப்பட்டதுனால நம்முடைய ஸ்தானங்கள் பொருத்தப்பட்டாயிடுச்சு என்றெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் இதுவோ பயபக்திக்குரிய நேரமாக இருக்கிறது. அல்லேலூயா. இது பயபக்தியின் நேரம். நம் நிலைமை எப்படி ஆகுமோ எனக்கூடிய நம்மை நாமே நிதானிக்கக்கூடிய காலமாக இது இருக்கிறது. இதுல கிரேஸே இல்ல. கிரேஸ் என்பது எங்கே இருக்கிறது? அதுதான் சொல்றாரு, இப்பொழுது காலாத்துமாக்கள் என்ற செய்தியில சொல்லும் பொழுது அந்த கடைசி நபர் மீட்கப்பட்டு விட்டார் என்று சொல்கிறார். இனி அவர் மீட்கப்பட போகிறார் என்று அல்ல, அவர் ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டார் என்று சொல்கிறார். அதுதான் தீர்க்கதரிசி அங்கே முத்திரையிலே அப்படியாக அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அந்த பலமுள்ள தூதன் அப்படியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்து அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது அந்த புத்தகத்தில் உள்ள பெயர்கள் எல்லாம் வாசித்து காண்பித்தாராம். அந்த பெயர்கள் எல்லாம் வாசிக்கப்படும் போது அந்த பெயரை எங்கேயோ அது அப்படியே பறந்து வந்து ஊந்துருச்சு. அந்த பெயர்கள் எல்லாம் இப்ப என்ன பண்ணுது? நீங்கள் அப்படியாக இந்த செய்தி யார்கிட்ட கொண்டு போகும்போது சொல்றார், பூமியின் தூளில் உள்ளவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அந்த சத்தத்தை கேட்டவுடனே தேவனுடைய குமாரர்கள் பூமியின் தூளில் இருந்தாலும் அவர்கள் அப்படியாக எழும்பி வந்து விடுவார்கள் என்று சொன்னால், ஏதோ கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்ட நபர்களை குறித்து அங்கு சொல்லவில்லை. பூமியின் தூளில் இருந்து தான் நாம் எல்லோருமே உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் எல்லோருமே ஏதாவது ஒரு தாயினுடைய கருவில் நாம் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் இந்த பூமியின் தூளுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த தேவனுடைய ஆத்மாவானது அவருடைய சத்தத்தை ஒரு நாள் கேட்கப்படும் போது, அந்த சத்தத்தை கேட்டவுடனே பூமியின் தூளில் இருக்கக்கூடிய தேவ சாயலானது தன்னை உண்டாக்கின தேவனை நோக்கி அது எழும்பி வரும். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் ஆதியாகமத்தை நம்ம வந்து சொன்னேன். ஆதியாகமத்துல ரிவர்ஸ் அதுதான் செய்யறது. ஒன்னு வந்து ஃபார்வர்ட்ல செய்வாங்க, ஒன்னு வந்து ரிவர்ஸ்ல வரும். அது முந்திருந்த நிலைமைக்கு திரும்ப வரும் என்று சொன்னால், அங்க ஒரு முழு பொருளாக அங்க ஆதாம் காணப்பட்டான். ஆனா அந்த முழு பொருளை பிசாசு என்ன பண்ணிட்டான்? பீஸ் பீஸா கட்டி போட்டான். என்ன பண்ணிட்டான்? பீஸ் பீஸா கட்டி போட்டான். ஒரு ஒரு கிரைண்டர் மாதிரி, ஒரு மிக்சி மாதிரி என்ன பண்ணிட்டான்? அவன் பீஸ் பீஸா கட்டி போட்டான். ஆனால் தேவனோ தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவுளம் பற்றின தேவன் கடைசி நாட்களிலே அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு அந்த பிரிஞ்சு போன பொருள் எல்லாம் திரும்ப ஒன்று சேர்த்தான். அல்லேலூயா. அந்த கடைசியாக சேர்த்த அந்த டாப் தான், அந்த தலைக்கல் தான், கடைசியாக சேர்க்கப்பட்ட அந்த டாப் தான் தலைக்கல்லின் செய்தியாக இருக்கிறது. அந்த தலைக்கல்லின் செய்தியை தான் 7ஆம் தூதனாகிய வில்லியம் மரியன் பிரணாம் எனக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி வந்து அதை பொருத்தி காண்பித்தார். அல்லேலூயா. கடைசியாக வந்து அதை பொருத்தி காண்பித்தார். இந்த கடைசி நாட்களில் அதுதான் நடந்தது. ஏன்னா தலைக்கு மேல ஒண்ணுமே இல்லை, அசைவு. அசைற பொருள் தலைக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான். கண்ணு அசையும், கண்ணுக்கு மேல எதனா அசையுமா? இந்த தலை அசையாது, இந்த தலை அசையாது. ஏனென்றால் உறுப்புகளிலேயே கண்ணோட கடைசி. அது சொல்றார், இந்த தலைக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, இந்த செய்திக்கு மேல வேறொரு செய்தி இல்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா. இந்த செய்திக்கு மேல ஒரு எழுப்புதல் இல்லை. அது காலின் காலம் அல்ல, நாம் இருப்பது கரங்களின் காலம் அல்ல, இது வாயின் காலம் அல்ல, இது கண்ணின் காலம், இது கழுகின் காலம், இது தலைக்கல்லின் சுவிசேஷம், இது தலைக்கல்லின் செய்தி.
இது கிறிஸ்துவின் ஊழியம். இதற்கு மேல ஒரு ஊழியம் என்பதே கிடையாது. இதுக்கு மேல ஒரு எழுப்புதல் என்பதும் கிடையாது. இதுக்கு மேல் சபைக்கு அசைவு என்பதே கிடையாது என்று சொல்கிறார். அல்லேலூயா. இதுக்கு மேல ஒரு அசைவு கிடையாது. அந்த தலைக்கல்லின் செய்தியை அந்த செருபாபேல் அப்படியாக சொல்கிறார். செருபாபேலை குறித்து வேதவசனம் அப்படியாக சொல்கிறது, அஸ்திபாரம் போட்டவனே தலைக்கல்லை கொண்டு வருவான். அதுதான் செருபாபேலுடைய ஊழியம். நம்முடைய செருபாபேலாகிய தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் தான் அந்த செருபாபேலாக இருக்கிறார். அந்த செருபாபேல் தான் என்ன பண்றாரு? அஸ்திபாரத்தை அவர் தான் போட்டார். அப்போஸ்தல ஊழியத்தை அந்த அஸ்திபாரத்தை போட்டவரும் அவர்தான். கிபி 100க்கு அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கொடுக்கப்படும் ஞானஸ்நானம், வேதத்தில் உள்ளபடியே ஞானஸ்நானத்தை திரும்ப கொண்டு வந்தது தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் தான். இந்த 7 முத்திரையின் வெளிப்பாடு செய்தியாக்கி அந்த தலைக்கல்லின் செய்தியை கொண்டு வந்ததும் வில்லியம் மரியன் பிரணாமுடைய ஊழியம் தான். அதுதான் அங்கே சொல்கிறது. தலைக்கல் செய்தி எதை கொண்டு வந்தது? கிருபையை கொண்டு வந்தது. தலைக்கல்லின் செய்தி எதை கொண்டு வந்தது? கிருபையை கொண்டு வந்தது. அந்த கிருபை தான் நான் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். எங்கேயோ ஒரு ஸ்தாபனத்தில், எங்கேயோ ஒரு சடங்காச்சாரமான காரியங்களில், எங்கேயோ ஒரு விக்கிரக ஆராதனையில் சிக்கிக் கொண்டிருந்த நம்மை தேவன் என்ன செய்தார்? நேரடியாக அவருடைய சமூகத்துக்குள்ளாக அழைத்துக் கொள்ளும்படிக்கு நாம் நினைத்து கூட பார்க்கவில்லை. நம்மோடு கூட அநேக கூட்டங்கள் இருக்கிறது, அநேக ஜனங்கள் வந்திருப்பார்கள். நம்முடைய குடும்பங்களில் அநேக ஜனங்கள் இருக்கலாம், நம்முடைய உறவுகளிலே இருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றை காட்டிலும் அந்த பெயர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருந்ததினாலே அந்த சத்தமானது அன்றைக்கு 1963 அந்த இடத்திலே கர்த்தருடைய பலமுள்ள தூதனானவர் இந்த 7ஆம் தூதனாகிய அந்த பூமியின் மீது அவருக்கு அப்படியாக நின்று அப்படியாக அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த வேளையிலே அந்த சத்தமானது நம் எல்லோரையும் அந்த தூளிலிருந்து, இந்த பூமியின் தூளாகிய இந்த சரீரத்திலே அந்த சத்தமானது கேட்டவுடனே நம்முடைய ஆத்மா கொழுந்து விட்டு எறிந்து, இதோ நான் இருக்கிறேன், அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லியது. அல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் இந்த கால வேளையிலே நாம் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் பூமியின் தூளில் உள்ளவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இதுக்கு தவறான வியாக்கியானங்கள் கொடுத்துடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நம்மள அடக்கம் பண்ணா கூட என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆண்டு வரப்படல, ஆபிரகாம்லாம் எழுப்பினார்ல அந்த மாதிரி நம்மளை எழுப்புவார்னு. ஆபிரகாமை அன்று எழுப்பினார் என்று சொன்னால் அன்றைக்கு பரதீசி இங்கே இருந்தது, பூமியில் இருந்தது. ஆனால் பூமியில் பரதேசி இருந்தனால்தான் அந்த சூனியக்காரி சாமுவேல் தீர்க்கதரிசியை எழும்பி வர பண்ணான். ஆனால் இன்றைக்கு எந்த ஒரு பரிசுத்த மனிதனையும் யாராலும் எழும்பி வர செய்ய முடியவே முடியாது. ஏனென்று சொன்னால் பரதேசி காலியாகி போனது என்று ஆகாயத்தில் எடுத்துக்கொள்வதில் மெசேஜில் அது சொல்லுகிறார் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. பரதேசி காலியாகி போனது. இனி மரித்தாலும் அடுத்த 5 நிமிடத்தில் தொட்டு உணரக்கூடிய ஒரு சரீரத்தில் நாம் இருப்போம் என்று தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார். நாம் மரிச்சால எங்க இருப்போம்? தொட்டு உணரக்கூடிய ஒரு சரீரத்தில். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய சரீரமாக இருக்கிறது. இதைத்தான் நமக்கு திரும்ப கொடுக்கிறார் தேவன். இந்த முத்திரை திறந்தது எதற்காக? நம்மை நம்முடைய ஸ்தானத்தில், நாம் யார்? இந்த மண்ணுக்குரிய சரீரத்தில் உள்ளக்கூடிய நாம் யார் என்பதுதான் கேள்வி. நாம் நினைக்கிறோம் இந்த 16 மூலக்கூறுடைய இந்த சரீரம் தான் நாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய தீர்க்க சொல்கிறார், நீங்கள் ஒரு மனிதனிடத்தில் போய் பேசும்பொழுது அந்த மனிதத்தில் நீங்கள் பேச முடியாது. அவனுடைய ஆவியோடு கூட தான் நீங்க தொடர்பு கொள்ளும் போது தான் அவன் யார் என்று உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அவன் யார் என்பது இந்த சரீரம் அல்ல, அந்த மனிதன். 16 மூலக்கூறு என்பது அல்ல அந்த மனிதன். அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஆவியின் சுபாவம் தான் அவனாக இருக்கிறான் என்று சொல்கிறார். அந்த ஆத்மா யார் என்றுதான் அதை தெளிவுபடுத்துகிறது. இப்ப பாருங்க, இதிலிருந்து வரக்கூடிய சத்தம், இதிலிருந்து வரக்கூடிய சத்தம் அது வேறொரு மனிதனுடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? இது ஒரு ஸ்பீக்கர்னு சொல்லுவோம். இதை என்ன சொல்லுவோம்? ஒரு ஸ்பீக்கர்னு சொல்லுவோம். ஆனா அந்த ஸ்பீக்கர்ல இருந்து வர சத்தம் தான் அது யார் என்பதை அடையாளப்படுத்தும். நீங்கள் தேவனுடைய குமாரனாக இல்லையா என்பதை உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய சுவாவம் தான் சொல்லும். இந்த சரீரத்தில் நான் பைபிள் கையில வச்சிருக்கிறேன். என் மேல ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஏசப்பா படம் போட்ட ஒரு பனியன் போட்டுனுக்கிறேன். இல்ல ஃபுல்லா வசனமா என் உடம்பு ஃபுல்லா எழுதி வச்சுக்கிறேன். இல்ல என் கையில பச்சை குத்தி வச்சிருக்கிறேன். அப்படியெல்லாம் நாம் சொல்லி ஒரு கிறிஸ்தவனாக நாம் அடையாளப்படுத்த முடியாது. உள்ளே இருக்கக்கூடிய சுபாவம் தான் நீங்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொன்னாரு, பரிசேயர் செய்யற பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார்.
ஆனால் சமாரியா ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், இதோ குணசாலியான ஸ்திரீ, ஓ நீ இவள் தான் வந்து ரட்சிக்கப்பட்டவள், அவளுடைய காரியத்தை குறித்து நாம் இன்று வரையிலும் பேசும்படிக்கு தேவன் செய்திருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்புறமாக இருக்கக்கூடிய காரியத்தை அல்ல, உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுபாவம் தான் நீங்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதுதான் நீங்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அதனால்தான் தேவனுடைய சத்தமானது அவருடைய இரண்டாம் வருகையும் அவருடைய மூன்றாம் வருகையும் விசுவாசிக்காததுக்கு காரணமே இந்த தீர்க்கதரிசி என்னக்கூடிய அந்த ஸ்பீக்கர்ல இருந்து வர சவுண்ட அந்த ஸ்பீக்கர் நினைச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்பீக்கர் நினைக்கிறதுனால தான் ஸ்பீக்கர் தான் பேசுது அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாங்க, அந்த ஸ்பீக்கரை ஆண்டவரா மாத்திட்டாங்க. ஒரு குரூப். இன்னொரு குரூப் அந்த ஸ்பீக்கர் தான் பேசினாரு, அவர் ஆண்டவர் இல்லை, ஆனால் இது அவருடைய இரண்டாம் வருகையும் அல்ல, அது அவருடைய மூன்றாம் வருகையும் அல்ல, அந்த ஸ்பீக்கர் தான் பேசிச்சுன்றாங்க. ஆனா நமக்கு நல்லா தெரியும் ஸ்பீக்கர் தானா பேசாது என்று. அதை தீர்க்கதரிசி அங்கு உதாரணப்படுத்துகிறார். ஒரு ஸ்பீக்கர்ல இருந்து வரக்கூடிய சத்தம் தானாக உருவாக்காது. ஒரு ஸ்பீக்கர் ஒரு சத்தத்தை வந்து தானாக உருவாக்காது, அதை இயக்கக்கூடிய ஒரு நபர் அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்களா, அந்த மைக் இருக்கு பாத்தீங்களா, அந்த மைக்கையும் தீர்க்கதரிசியும் அப்படி பிரிச்சுக்கினாங்க. மைக்கே அந்த தீர்க்கதரிசி தான். அல்லேலூயா. அந்த மைக்கே அந்த தீர்க்கதரிசியாகத்தான் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வாயாக இருக்கிறார்கள். இதை புரிந்து கொண்டாலே போதும், அவருடைய ஊழியம் இங்கே என்ன செய்கிறது என்பது நமக்கு தெரியும். தேவனுடைய தீர்க்கதரிசி அப்படியாக அவர் பிரசங்கம் செய்யும் போது அப்படியே சொல்றார், தயவு செஞ்சு இப்ப யாரும் எழுந்து போயிடாதீங்கன்றார். மெசேஜ் கொடுக்கும் போது சொல்றார், பாதி மெசேஜ் போயிட்டு இருக்குது, எலும்பியில் மருந்து செய்தி போயிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் மெசேஜ் புதுசா சர்ச்சு கட்டி ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் மெசேஜ் கொடுத்துருக்கிறார். அப்பவே சொல்றாரு, தயவு செஞ்சு யாரும் எழுந்தெல்லாம் போயிடாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடலாம், ஒரு சின்ன காரியத்தை நான் வந்து பேசிடுறேன், இது உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கேட்டு போங்க. அப்பதான் சொல்றாரு, எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிந்து விட்டதுன்னார். உங்களுக்கு சிறு நடுக்கத்தை நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி என்ன சொல்றாரு, வருகை மூஞ்சி போச்சு, எடுத்துக்கொள்ளப்படுதல் மூஞ்சி போச்சு, போங்கட்டார். இப்போ அவர் சொன்னது தேனை போல மதுரமா இருக்குது. அல்லேலூயா. கேட்கும் போது எல்லாரும் என்ன நினைச்சிருக்கிறாங்களா, நம்ம என் டைம் மெசேஜில் இருக்கிற எல்லாரையும் கேட்டு பாருங்க, கடைசி கால செய்தியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கேட்டு பாருங்க. தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்வது முடிஞ்சிச்சு, உயிர்த்தெழுதல் முடிஞ்சிச்சு, வருகை முடிஞ்சிச்சு, இனி வந்து ஒண்ணுமே கிடையாது, நீதி செய்கிறோம் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறோம் அநியாயம் செய்யட்டும் சொல்லி இருக்கிறார் அப்படின்னும் போது ஆமா சொல்லி இருக்கிறார். ஆனால் அது இப்ப இல்ல, அது ஆவியில வந்து அடுத்து எப்போது நடக்க போறத தீர்க்க தரிசனமா பார்த்து சொல்லிக்கிறார். தேவனுடைய சிந்தையே என்ன பண்ணாருன்னா, இன்றைக்கு தேவனுடைய சிந்தை தான் வெளிப்படுது. தேவன் தம்முடைய சிந்தையை தீர்க்கதரிசிக்கு மட்டும் தான் கொடுத்தார். வில்லியன் மரியன் பிரணாம் என்னக்கூடிய ஒரு மனிதனுக்கு தான் அந்த சிந்தையை கொண்டு வந்து வச்சார். அதுதான் தலைக்கல்லினுடைய ஊழியம். அந்த சிந்தையை தீர்க்கதரிசிகளுக்கு மட்டும்தான் அதை கொடுத்தார். இப்ப இருக்கிற பாஸ்டர்கள் இருந்து பிரசங்கிமார்ல இருந்து இந்த கடைசி கால செய்தியில் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, ஏறக்குறைய 99% இருக்கக்கூடிய எல்லா விசுவாசிகளுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னா, தீர்க்கதரிசி இன்னென்ன காரியத்தை முடிஞ்சிச்சுன்னு சொல்றாரு, அதை குறித்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய தனிப்பட்ட வியாக்கியானம் என்னவென்று சொன்னா, தீர்க்கதரிசி சொன்னது எல்லாம் உண்மைதான், ஆனால் அது இனி நடக்க போகிற சம்பவமாக இருக்கிறது, மற்றபடி ஒண்ணு இல்லை, நீங்க இந்த செய்தியில குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்று சொன்னா தேவனுடைய சிந்தை இப்ப எங்க இருக்குது? அது தீர்க்கதரிசி 7ஆம் தூதனுக்கு வெளிப்படுத்தாத ரகசியமாக இது இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அதே ஏதேன் தோட்டத்தில், அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் யார் இருந்ததுங்க? அதே சாத்தான் இருந்தார். மறுபடியும் நம்ம ஏதேனுக்கு திருப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். நாம் எல்லாரும் எங்க திருப்பப்பட்டிருக்கிறோம்? ஏதேனுக்கு மறுபடியுமாக நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம். அந்த ஏதேன்ல என்னவா இருந்தா தேவனுடைய குமாரனாக அங்க ஆதாம் இருந்ததை பார்க்கிறோம். அங்க ஆதாம் சொன்னபடி எல்லாம் அங்கே நடந்தது. அதான் இங்க தீர்க்கதரிசி சொன்னார், மழையை பார்த்து நில்லுன்னு சொன்னாரு, நின்று போச்சு. அணில்கள் உண்டாக்கடுவது என்று சொன்னார், உண்டாயிற்று. நடந்துச்சா இல்லையா? எல்லாமே நடந்துச்சு. தேவனே தீர்க்கதரிசி பிரணாமை பார்த்து ஆதாம் என்று அழைத்தார், அவருடைய சரீரம் மாறினதை நாம் பார்க்கிறோம்.
அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் அவருடைய கட்டுக்குள்ளாக இயற்கையை கண்ட்ரோல் செய்யக்கூடிய. ஒரு நாள் ஒரு மீட்டிங்ல அப்படியே பேசிட்டு இருக்கும்போது பயங்கரமான புயல், அப்படியாக மந்திரவாதிகள்லாம் அங்க ஓதுறாங்க. மந்திரவாதிகள் எல்லாருமே அந்த மீட்டிங் நடக்கூடாது சொல்லி ஓதி அங்க புயல் காத்த வர வச்சு மழைகள் எல்லாம் வர வச்சாங்க. தீர்க்கதரிசி அப்படியே பாக்குறாரு, அந்த அவருக்கு போட்டு வச்சிருந்த டென்ட் அப்படியே தூக்குது. அந்த புயல் காத்து வந்து மழை ஜோனும் பெய்யுது, புயல் காத்து அப்படியே வீசி அப்படியே அந்த டென்ட் கொட்டை அப்படியே தூக்குது. அப்படியே பார்த்தார். பார்த்துட்டு அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அதே காரியமானது இயேசு கிறிஸ்து நாட்களில் அது நடந்தது, அப்படியே மறுபடியும் இங்க நடக்கிறது. புயல் காற்று அப்படியே சீஷர்கள் எல்லாம் அந்த படகுல போயிருக்கும் போது புயல் காத்து பயங்கரமா அடிக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து பத்துன்னு தூங்கி நிற்கிறார். அப்படி பத்துன்னு இருக்கும் போது இவங்க சீஷர்கள் எல்லாருமே பயப்படுறாங்க. ஆண்டவரே ஆண்டவரே ஏஞ்சிருங்க, படகு கழுவி போகுது, நீங்க என்ன இப்படி பத்துன்னு தூங்கி நிற்கிறீங்களே சோம்பேறி மாதிரி, எழுந்துருங்க நாங்களாம். அவருக்கு தெரியாம நடந்துச்சு, அவருக்கு நல்லா தெரியும். அப்படியே ஏஞ்சி இப்படி பார்த்தார். பார்த்துட்டு காற்றே இறையாது அமைதலா இருந்தார். அவள் தான், வேற எதுவும் சொல்லவே இல்லை. அதட்டினார். காற்றே இறையாதே அமைதலா இருந்தார், அமைதியாயிடுச்சு. அந்த புயல் காத்துக்கு இவர் யாருன்னு தெரியும், ஏன்னா அந்த உண்டாக்குனவரே இவர் தான். அல்லேலூயா. காற்றையும் மழையையும் இயற்கையை உண்டாக்கினவர் அவர் தான். அவர் சொல்லத்தான் அது கீழ்ப்படியும். இங்கே அந்த காத்து மழை எல்லாமே அந்த டென்ட் கொட்டை பிச்சின்னு போறதுக்கு அந்த மந்திரவாதிகள் எல்லாம் ஓதப்படும் போது இவர் சாதாரணமாக எழுந்து நின்று காற்றை இறையாதே அமைதலா இரு என்று சொன்ன போது மறுபடியும் அது நின்றது. அல்லேலூயா. இந்த பூமியில தேவன் ஒரு தீர்க்கதரிசிக்குள்ளாக இருந்து அங்கே மறுபடியும் அதே இயேசு கிறிஸ்துவை, அதே அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி தாமை மறுபடியும் அங்கே ஊழியத்தை செய்தது. இதுதான் ரகசியம். இரண்டாம் வருகையை அவர்கள் அப்படியாக பார்க்கப்படும் போது, அங்க இரண்டாம் வருகையிலே அப்படியாக யூதா கோத்திரத்து சிங்கத்தை காண வேண்டும் பார்க்கும்போது அங்க சிங்கம் இல்லை, ஆட்டுக்குட்டி எப்படி இருந்ததோ அவனே அங்க ஏமாற்றம் அடைகிறான். யோவானே அங்க ஏமாற்றம் அடைந்ததை நாம் பார்க்கிறோம். யோவானே அங்க ஏமாற்றம் அடைந்தான். ரெண்டு ஏமாற்றம் அங்க இருக்கு. யோவான் ஏமாற்றம் அடைந்தது. ஒன்று, சிங்கத்தை பார்க்க வேண்டும் என்று எண்ணி சிங்கத்தை திரும்பி பார்த்த போது ஆட்டுக்குட்டி இருந்தது, அவன் சிங்கத்தை காணவில்லை, அங்கு ஒரு ஏமாற்றம். இரண்டாவது ஏமாற்றம், இவர்களை எல்லாவற்றையும் காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் காலில் போய் விழுந்தான். இவர் தான் தேவன் சொல்லி. அப்போ அவர் சொன்னார், நான் தேவன் இல்லை, நானும் உன்னோடு கூட ஒரு ஊழியக்காரன் தான், நானும் உன்னுடைய சகோதரன் நான் சொல்லி அங்க வந்து திடப்பத்தினார். மறுபடியுமாகவும் அவன் விழுந்தான். அதே காரியத்தை தான் பிரணாம் கிறிஸ்துக்காரர்கள் செய்கிறார்கள். பிரணாமை இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய நபர்கள் அப்படியாக அவருடைய பாதங்களிலே யோவான் விழுந்தது போல விழுந்து விழுந்து ஏஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்னைக்கு ஏஞ்சிப்பாங்கன்னு தெரியல. யோவானாவது விழுந்தாரு, ஏஞ்சிட்டாங்க. இவங்க ஏஞ்சிருக்கவே இல்லை, இன்னும் படுத்துதாங்கிறாங்க. ஏஞ்சாங்கன்னா கண்டிப்பா அது சகோதரனை பார்ப்பாங்க. அல்லேலூயா. தூதனுடைய காலில் விழுந்தப்போ தேவன் நினைச்சுதான் விழுந்தான். அவன் எழுந்ததுனால சகோதரனை பார்த்தான். இவங்க ஏஞ்சிக்கல, அதனால இன்னும் தேவனை தான் பார்த்துறாங்க. ஏஞ்சி பார்த்தாங்கன்னா சகோதரனை தெரிவார் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம் இரண்டாம் வருகையை அப்படியாக ஏமாற்றம் அடையுது என பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த தூதனை பாத்தீங்கன்னா தேவனாக பார்த்து அவன் அங்கே ஏமாற்றம் அடைந்ததும் பார்க்கிறோம். இந்த ரெண்டு சம்பவமும் நம் கடைசி கால செய்தியில் அது நடந்து கொண்டே இருக்கிறது. அது ஒன்று பாத்தீங்கன்னா அவர் வருகை விசுவாசிக்க மாட்டாங்க, இன்னொரு குரூப் அவரை இயேசு கிறிஸ்துவாக அங்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டு குரூப்புக்குமே அடையாளமாக அங்க யோவான் இருக்கிறான். அல்லேலூயா. அதனால்தான் நம்ம என்ன பண்ணுங்க, இந்த கடைசி நாட்களிலே அவர் சொல்லும் போது சொல்கிறார், நான் யாருக்காக அனுப்பப்பட்டேனோ அவர்கள் இந்த செய்தியை ஏற்றுக்கொள்வார்கள், அவர்களுக்காகத்தான் இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன், அவர்களுடைய பெயர்கள் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய பெயர்கள் தான் இங்கே வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நான் யாருக்காக அனுப்பப்பட்டேனோ அவர்கள் இந்த செய்தியை விசுவாசிப்பார்கள், அவருடைய பெயர்கள் தான் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ அவருடைய பெயர்களை தான் இப்போது பலமுள்ள தூதனானவர் இப்போது வாசித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார் என்றார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்மளுடைய பெயர்கள் எல்லாம் ஒரு தூதன் அங்கே வாசிக்கவில்லை, தேவன் கூப்பிட்டார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அன்றைக்கு தேடினாரே அதே தேவன் தான் இந்த கடைசி நாட்களிலே 1963 அவர் அப்படியாக நம்ம இடையிலே பேசி நம்ம எல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்டார். அன்னைக்கு அந்த சத்தம் நமக்கு கிட்ட சேர்த்துக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அந்த சத்தம் வர்றதுக்கு நம்ம அந்த பூமியின் தூளிலிருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அவர் சொல்றாரு,
இங்கே எல்லாருமே நம்ம யாரும் இனிமே ரட்சிக்கப்பட போகிறோம் அல்ல, ஏற்கனவே நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நம்முடைய பெயர்கள் எல்லாம் அங்கே ஜீவ புஸ்தகத்திலே ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே அது எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் சாக்கியம் உள்ள ஜனங்கள், நீங்கள் அந்த கிருபையை பெற்றவர்களாக. நிச்சயமாக இந்த செய்தி உங்கள் வாய்க்கு அது மதுரமாகத்தான் இருக்கும். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் அது பார்க்கப்படும் போது ஒவ்வொன்றும் கசப்பாக இருக்கக்கூடிய காரியங்கள் உங்களுடைய வயிற்றுக்குள்ளாக, அதாவது உங்களுடைய ஜீவித்துக்குள்ளாக, உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைக்குள்ளாக அப்படி ஒரு கசப்பான அனுபவத்தை தந்தாலும் அதை நீங்கள் சகித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் கசப்பு என்றைக்குமே உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். தீர்க்கதரிசி சொல்வார், அதுக்கு உதாரணத்தை சொல்வார். என்னுடைய தாயார் நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த ஆமணுக்கு எண்ணெயை கொண்டு வந்து என் மூக்க பிடிச்சி அப்படியாக ஊத்தி விட்டுருவாங்க வாயில. அது ரொம்ப கசப்பா இருக்கும். ஆனா ஒண்ணு, அது குடிச்சு கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ பண்ணோம். ஆனா குடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு என் உடம்பே ஃப்ரெஷ் ஆயிடுவார். நான் அப்படியாக என்னுடைய உடம்பு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். கசப்பு மருந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய மதுரமான செய்தியும் நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பை அது கொண்டு வந்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் அது மதுரமாக மாறும். அல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலும் சரி, இந்த ஒளிநாடா செய்தியில நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு காரியம் விடப்பட்டிருக்கிறது. என்னென்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாகத்தான் இருக்கிறீர்கள். உங்கள் மீது பாவம் என்பதே சிறிதளவும் இல்லை என்பதுதான் இந்த செய்தி. அதுதான் உங்களுக்கு மேல் வைத்திருக்கக்கூடிய கிருபை. நீங்கள் எதிர்பார்த்து கிடைத்தது அல்ல, நீங்கள் எதிர்பார்க்காமல். இப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம் நமக்கு கிடைக்குமா? நான் எப்படிப்பட்ட ஒரு பாவின் தெரியுமா? நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் தெரியுமா? எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் தேவன் சொல்வார், உனக்காகத்தான் நான் சிந்தினது ரத்தம், உனக்காகத்தான் நான் ரத்தமே சிந்தினேன். யாருமே பார்க்க முடியாது. பிசாசால உங்களை அடையாளமே கண்டுகொள்ளவே முடியாது. பிசாசுக்கு மாத்திரம் உங்களை அடையாளம் கண்டுகொள்ள விட்டான் என்று சொன்னார், நிச்சயமாக அவன் உங்களை தொல்லை பண்ணினே இருப்பான். உங்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடிக்கு தேவன் தம்முடைய ரத்தத்தினாலே உங்களை மூடி இருக்கிறார். பிசாசு உங்களை தொடாதபடிக்கு. ஏன்னு சொல்ல முத்திரைகளை சொல்லும்போது சொல்கிறார், எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே. அல்லேலூயா. யோபு இடத்துல கூட வரும்போது சொல்ற, அவன் சரீரத்தை என்ன வேணாலும் பண்ணிக்க, அவன் ஆத்மாவை தோறத்துக்கு உங்களுக்கு ரைட்டபிளே கிடையாதுட்டான். சரீரத்தை அல்ல, ஆத்மாவை கொள்ளும் வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் என்று வேத வசனம் சொல்லியிருக்கிறது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் பிசாசு எந்த விதமான சூழ்நிலை உங்களுக்கு கொண்டு வந்து நீ என்னிடத்தில் சிக்கிக்கொண்டாய் மாட்டிக்கொண்டாய் என்று சொன்னாலும் நீங்கள் ஒரே வார்த்தை சொல்லுங்க, நான் தேவனுடைய குமாரனாக குமார்த்தியாக இருக்கிறேன். உன்னை ஜெயம் கொள்ளும்படிக்கான விசுவாசம் என்னிடத்தில் உண்டு. உலகத்தில் இருக்கிறவர்களும் என்னில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். ஜெயம் கொள்ளுதல் என்பது உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அந்த கிருபையானது உங்களுக்குள்ளாக இருக்கிறது. நீங்கள் கேட்டு பெற்றுக் கொண்டதல்ல, நீங்கள் கேட்காமலே எதிர்பார்க்காததை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது 7 முத்திரைகளை திறந்து கொடுத்து அவர் முதலாவது முத்திரைகளை சொல்லும் பொழுது, இனி நான் உங்களை சபை என்று அழைக்காமல், இனி என்று உங்களை சபை என்ற சபை நினைச்சு கூட பார்க்கல. நம்மள இப்படி கூட போறாரு, சபை அப்படி நினைச்சு கூட பார்க்கல, இப்படி சொல்ல போறாருன்னு தெரியாது. இனி நான் உங்களை சபை என்று அழைக்க மாட்டேன், மனவாட்டி என்று தான் அழைக்கப் போகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இது கிருபை, இது கிருபை. மண்ணின் தூளில் இருக்கக்கூடிய நம்மை தேவனுடைய சாயலுக்கு கொண்டு போவது என்பது கிருபையாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் அளவற்ற கிருபையினால் நம்மை முடிசூடி இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், அவர் நம்முடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அவரை போல நாம் மாறும்படிக்கு அவர் கிருபை செய்திருக்கிறார். அந்த கிருபையை தான் நம்ம என்ன பண்றாரு, இந்த கடைசி நாட்களில் 7 முத்திரைகளை திறந்து கொடுத்து, ஆதாம் எதை இழந்தானோ, ஆதாம் கரங்களிலே கொடுக்காத தேவன் அந்த மீட்பின் புஸ்தகத்தை நம்முடைய கரங்களிலே முத்திரைகளை திறந்து நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிறார். இது யாருடைய கரங்களில் எல்லாம் இருக்கிறதோ, நீங்கள் பேசினால் அது நடக்கும். அது விசுவாசியுங்கள், நீங்கள் விசுவாசியுங்கள், நீங்கள் பேசினால் அது நடக்கும். யாருக்கிட்டே அந்த அதிகாரத்துக்குள்ள பரலோகத்துக்கு போற வழியை தேவன் வச்சுனே இல்லைங்க கையில. பரலோகத்துக்கு போற வழி யார்கிட்ட கொடுத்தாரு? பேதுருவிடத்தில் கொடுத்தார். நீ பூலோகத்தில் கட்டுகிறதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உன்னிடத்தில் கொடுக்கிறேன். நீ பூமியில் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். நீ பூமியில கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்ப்பட்டு இருக்கும். நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது இந்த பூமியில கட்டப்படும். அப்போதுதான் நீங்கள் தேவனுடைய குமாரன் குமாரத்தினாக இருக்கிறீர்கள். உங்களுடைய ஸ்தானத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்.
நீங்கள் யார் என்பதை சற்று பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசி சொல்வார், எல்லாமே இன்னைக்கு அம்னீசியால படுத்துக்கிறாங்க. அம்னீசியா என்று சொன்னால் மயக்க நிலையில், அதாவது பாத்தீங்கன்னா பழசெல்லாம் மறந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமார்த்திகள் என்பதை நீங்கள் சுய நினைவுக்கு வந்து நீங்கள் அப்படி பின்னோக்கி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆதியிலே இருந்த தேவனுடைய குமாரரும் குமார்த்தி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதான் சொன்னார், நீங்கள் பேசும்போது காரியம் நிகழ்ந்திடும். நீங்கள் பேசும்போது காரியம், அதுக்கு எக்ஸாம்பிள் தான் தீர்க்கதரிசி பிரணாம்குள்ளாக இருந்து எல்லா காரியத்தையும் தேவன் அங்க செஞ்சு காமிச்சார். அவர் செய்யல. அணில்களை சிசித்தை பத்தி கேட்கும் போது சொல்கிறார், சகோதரன் பிரணாம் அவர்களே, இந்த அணில்களை சிசிப்பு குறித்து சொல்லுங்கள் என்பது, நீங்கள் தான் அந்த அணிலை சிசித்தீர்கள் என்று கேட்டபொழுது, நான் அணில்களை சிருஷ்டிக்கவில்லை, அது மனவாட்டி தான் அணில்களை சிருஷ்டித்தார் என்று சொல்கிறார். இது தேவன், அந்த வல்லமையுள்ள தேவன் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் தேவனுடைய குமாரனாக குமார்த்தியாக நின்று நீங்கள் பேச வேண்டும். சாணத்தில் நிற்க வேண்டும். நீங்கள் நின்று பேசும்போது நிச்சயமாக அது நடந்தே தீரும். ஏனென்று சொன்னால் தேவன் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயற்கையை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அதீத காரியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சக்தியை, அந்த வல்லமையை அது உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அதை தேவனுடைய குமாரர்களுக்கு ஏற்கனவே ஏதேன் தோட்டத்தில் கொடுத்திருந்தார். அந்த ஏதேன் தோட்டத்தில் கொடுத்திருந்த அதே வல்லமையை, அதே அதிகாரத்தை தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதான் சொன்னார், என் நாமத்தினால் நீங்கள் பிசாசை விரட்டுவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கு ஏதோன யாதொன்றை குறித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். இந்த வரங்கள் எல்லாம் இது யாருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா இது பிசாசுக்கு இது வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுக்கவில்லை, அவருடைய பிள்ளைகளுக்கு தாம் ரத்தம் சிந்தின உடனே கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. தாம் ரத்தம் சிந்தின உடனே அவர் மரித்து உயிர் திறந்தவராக அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையை அங்கே கொடுக்கிறார். நீங்கள் இவைகள் எல்லாம் செய்யும் பொழுதுதான் அவர் ஜீவிக்கிறார் என்பதை இந்த பூமியில நிரூபித்து காட்ட முடியும். இயேசு கிறிஸ்து மாறாதவராய் இருக்கிற தன்மை நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களும் வரங்களும் உங்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்ய வேண்டும். நிச்சயமா செய்யும். நீங்க அவிசுவாசிக்காமல் இருந்தால், ஆம் இது எனக்கான வாக்குத்தத்தம், இது எனக்காக கொடுக்கப்பட்ட அதிகாரம், இந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துவேன் என்று நீங்க சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது கிரியை செய்யும். உங்களுக்கு கூட ஒரு அலுவலகத்தில் ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க, நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க போஸ்டிங். எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்பெனியில ஒருத்தங்க ஒரு செக்யூரிட்டியா வேலை பார்த்திருந்தாங்க. அந்த செக்யூரிட்டியா வேலை பார்த்த இந்த நபர் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப படிச்சவங்க, ஆனா வேலை கிடைக்கல. வேலை கிடைக்காதனால என்ன பண்ணாங்கன்னா ஒரு கம்பெனியில, ஒரு பெரிய கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர் அப்படியாக வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது என்னன்னா, அவரு அந்த கம்பெனிலேயே ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ ஒன்று வச்சாங்க. அந்த இன்டர்வியூல போய் அட்டன் பண்ணார். அட்டன் பண்ண உடனே இவர் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டார். அந்த இன்டர்வியூலயே நல்ல ஒரு மார்க், அதாவது இந்த இது சொல்லுவாங்க, அதுல டேலண்ட் இது காமிச்சார். காமிச்ச உடனே அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. அப்பாயின்மெண்ட் போட்ட உடனே இவங்க வேலையை ரிசைன் பண்றாரு. இவர் மட்டும் வேலையை, செக்யூரிட்டி வேலையை ரிசைன் பண்ணாம இங்க இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டார். செக்யூரிட்டி வேலையில என்ன பாத்தீங்கன்னா காவல்காரர் அவங்க வெளியே போய் கேட்ல யார் யார் வராங்க, ஸ்டாஃபுங்க எத்தனை பேர் போறாங்க வராங்கன்னு பார்க்கணும். எல்லா ஸ்டாஃபுக்கும் இவர் தெரியும், இவர் ஒரு செக்யூரிட்டி அப்படின்னு. செக்யூரிட்டி ட்ரெஸ் கழிட்டு வச்சுட்டு இவர் வேற ஒரு ட்ரெஸ் போட்டு நேரம் உள்ள போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணாரு. அந்த இன்டர்வியூல ஒரு டீம் மேனேஜரா அவரை போட்டாங்க. போஸ்டிங் வந்துருச்சு. இப்ப இவர் என்ன பண்ணணும், செக்யூரிட்டி வேலையை ரிசைன் பண்ணணுமா இல்லையா? செக்யூரிட்டி வேலையை ரிசைன் பண்ணும். இங்க இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுச்சு, டீம் மேனேஜரா அவரை போட்டாங்க. இப்ப அவர் போய் டீம் மேனேஜரா ஒர்க் பண்றதுக்கு செக்யூரிட்டியா இருக்கணுமா இல்ல டீம் மேனேஜரா அங்க போய் ட்ரெஸ் போட்டு போகணுமா? செக்யூரிட்டி ட்ரெஸ் போட்டு போனா கரெக்டா இருக்குமா? 28 வருஷமா நான் இந்த ட்ரெஸ்ஸே போட்டு பழக்கம் ஆயிடுச்சுப்பா, இந்த ட்ரெஸ்ஸே போட்டுன்னு போறணும். உள்ள போனா என்ன பண்ணுவாங்க, முதல்ல போய் கேட் ஆண்ட போய் நில்லுதான் சொல்லுவாங்க. கரெக்டா? கேட் ஆண்ட போய் நில்லுதான் சொல்லுவாங்க. அதனாலதான் சொன்னாரு, உங்களுடைய பாவத்துக்குரிய அந்த சரீரத்தை நீங்கள் அவிழ்த்து போட்டு விட்டு உங்களுடைய ஆவிக்குரிய உடைய நீங்கள் உடித்துக் கொள்ளுங்கள் என்று. பாவத்துக்குரிய தன்மைகளை நீங்கள் அவிழ்த்து போட்டு என்ன பண்ணோம், நீங்கள் ஆவிக்குரிய உடைகளை நீங்கள் உடித்துக்கொண்டு நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமார்த்திகள் எனக்கூடிய ஸ்தானம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எப்பதனால இந்த 7 முத்திரைகள் திறந்த அன்னைக்கு உங்களுடைய ஸ்தானத்தை தேவன் கொடுத்து விட்டார். நீங்க மறுபடியும் நான் அங்கதான் இருப்பேன் நீங்க சொல்லக்கூடாது. அதாவது தேவனுடைய தீர்க்கதரிசி இதுக்கு பாத்தீங்கன்னா நான் உலக பிரகாரமா ஒரு உதாரணத்தை கொடுத்தேன். ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசி ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். என்ன உதாரணம் பாத்தீங்கன்னா, ஒருத்தன் நான் முடிச்சிடுறேன். ஒருத்தன் பாத்தீங்கன்னா
ரொம்பவும் அந்த நம்ம பெருங்குடி பக்கத்துல இருக்கும் பாருங்க, குப்பை காடெல்லாம் பாத்துக்கிறீங்களா, ரொம்ப கலேஜா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய குப்பை காடு தீர்க்கதரிசி சொல்றாரு. அது கோல்கேட் இந்த பேஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த குப்பை காடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கன்றாவியா இருக்கும். அந்த இடத்துல எலிகள் ஓடும், பூனைகள் அப்படியே ஒரு மாதிரி கச்சமச்சான இருக்கும். அந்த இடத்துல ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒருத்தன் பாத்துக்கிறான். அவனை கூட்டுன்னு வந்து குளிப்பாட்டி நல்ல ஷாம்பு சோப்பு எல்லாம் போட்டு நல்லா குளிக்க வச்சு முடியெல்லாம் கட் பண்ணி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா அவனுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு எடுத்துன்னு வந்து ஒரு நல்ல ஒரு நந்தவனம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பூங்கா மாதிரி இருக்கக்கூடிய நல்ல இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து அவனை உட்கார வச்சு நல்ல ஆகாரத்தெல்லாம் கையில கொடுத்து, சாப்பிடியா, நல்லா பாரியா, இனிமே நீ வந்து சந்தோஷமா இருக்க, இந்த பூங்காவே உனக்கு தாயா, இந்த பார்க்கே உனக்கு தாயா, இதுல இருக்கிற வீடு உனக்கு தான், நீ சந்தோஷமா இருக்கியா, போயா, நல்ல ஆகாரம் தாயா, சாப்பியா. எப்ப பார்த்தாலும் அந்த குப்பை காட்டுல போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு இத்தனை வருஷமா நீ என்ன பண்ண, இனிமே சந்தோஷமா இரு, நல்ல தண்ணி உனக்கு பன்னீர் வருது, எல்லாம் அங்க பாரு, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நல்லா குடிச்சு சந்தோஷமா இரு அப்படின்னாங்க. உடனே இவன் பார்த்துட்டு, ஐய இங்கெல்லாம் என்னால இருக்க முடியாது, அந்த நாத்தம் தான் எனக்கு பிடிச்சிருந்து சொல்லுவானா, அவனை என்ன சொல்லுவீங்க நீங்க? அந்த நாத்தம் தான் எனக்கு பிடிச்சிருக்குது, இந்த இடத்துல எவன் இருப்பான், இத்தனை வருஷமா அங்கதான் இருந்தா என்ன அங்கேயே விட்டுருங்க அப்படின்னு சொன்னானா, அவன் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவனா தான் இருக்க முடியும். அல்லேலூயா. ஆனால் இதுவரையில் நாம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் உழந்து கொண்டிருந்த நம்மை 7 முத்திரைகள் திறந்து கொடுத்து தேவன் நம்மை நன்றாக இருக்கக்கூடிய பூங்காக்களாக இருக்கக்கூடிய அந்த ஏதேன் என்னக்கூடிய அந்த தோட்டத்துக்குள்ளாக நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் மறுபடியும் பின்னோக்கி தவக்கல மாதிரி பின்னோக்கி நாம் பார்க்காதபடிக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் திரும்பி அப்படியாக நாம் உலகத்தின் பின்னால் போய்விடக்கூடாது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நாம் நிச்சயமாகவே தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து நாம் அந்த ஸ்தானத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்வோம் என்று சொன்னால், தேவன் கொடுத்த கிருபைக்கு நாம் அப்படியாக நம்ம ஒப்புவிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாக. நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, நீர் தாமே திறந்து கொடுத்த இந்த முத்திரைகள் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஸ்தானம் உம்முடைய குமாரனும் குமார்த்திகளுமாய் இருக்கும்படிக்கு நீர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தீர்க்கதரிசி அப்படியாக சொல்லும்போது, ஆண்டவரே உம்முடைய கிருபை 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 எவ்வளவு பெரிது என்ற கிருபையின் செய்தியில் அவர் சொல்லும் பொழுது, ஆண்டவரே அந்த கிருபைக்கு ஈடாக நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. பாவத்திலும் அக்கிரமத்திலும் சூழ்ந்து கொண்டிருந்த ஆண்டவரே, அப்படியாக உழண்டு கொண்டிருந்த எங்களை நீர்த்தாமே மீட்டு இந்த ஏதேனிலே மறுபடியும் நீ திரும்ப கொண்டு வந்து இந்த முத்திரையை திறந்து உங்களுடைய குமாரரும் குமார்த்திகளாக இருக்கும்படி நீ கிருபை செய்திருக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அந்த ஸ்தானத்தை அறிந்து நாங்கள் செய்ய வேண்டியவைகளை, நடக்க வேண்டியவைகளை, பேச வேண்டியவர்களை, கேட்க வேண்டியவர்களை கர்த்தாவே நாங்கள் உம்முடைய குமாரனும் குமார்த்திகளுமாக அப்படியாக கிரியை செய்யும்படியாக எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புதி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இம்மட்டமாய் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள் முதற்கூட ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தாவே அவர் தேவைகளை சந்தியும். அவர் கையின் பிராசங்களை ஆசீர்வதியும். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே வந்திருக்கிற எல்லா வாதைகளிலிருந்தும் நீர் இவர்களை பாதுகாத்துக் கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே கர்த்தாவே, உம்முடைய கிருபை உம்முடைய தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொண்டபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் போகையிலும் வருகையிலும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்களுடைய கர்த்தாவே பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்தை தாரும். ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி வருகிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.